ஹலோ மக்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கிவி குரல். என்ன மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன். எப்படி போச்சு எல்லாருக்கும் சம்மர் ஹாலிடேஸ்? நமக்கு செம மாசா போச்சு. அன்எக்ஸ்பெக்டட் ட்ரிப் மக்களே. ஊட்டி, அப்புறம் பிளாக் தண்டர் எல்லாமே சூப்பரா போச்சு. என்ஜாய் பண்ணியாச்சு. இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டான் பையன். ஸோ நம்ம அடுத்தது ஆடியோ நாவலுக்கு கவனிக்கலான்னு வந்தாச்சுங்க. நீங்க எல்லாரும் அவளோட எதிர்பார்த்த நித்திய கல்யாணி ஆடியோ நாவல் கதைக்குள்ள போலாமா? அத்தியாயம் 1. அகண்ட தார்ச்சாலையின் இடது பக்கம் ஆளுயர 2 தூணை தாங்கிய கட்டிடம் இருக்க, அதை இணைக்கும்படியான நீல நிற பலகை, அதில் குண்டு குண்டாக வெள்ளை நிறத்தில் அரசு மேல்நிலை பள்ளி, அதற்கு கீழே சத்தியமங்கலம் ஈரோடு என்று எழுதியிருக்க, உள்ளுக்குள்ளே நுழைந்ததும் அந்த பறந்து விரிந்த மைதானத்தில் மேடை அமைத்து அதில் நாற்காலியில் கூடவே அருகிலேயே கொடிக்கம்பம், அதில் நம் தேசிய கொடியின் வண்ண வண்ண மலர்கள் வைத்து பந்து போல கட்டி இருக்க, 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் என்று வரிசையாக நின்றிருக்க, கூடவே அந்தந்த வகுப்பு ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியை, ஹாயம் அவரை அழகாக நின்றிருந்தார்கள். வாங்க மிஸ், முன்னாடி நிக்கலாம். இல்ல, நான் வரல, நீங்க போங்க. தேன்மொழி மிஸ், நீங்க வாங்க, அவங்க வேண்டாம். முகத்தை அருவருப்பாக வைத்துக் கொண்டு கூறினார் துணை தலைமை ஆசிரியை. இல்ல மேடம், நான் இங்க இல்லைன்னா பசங்க பேச ஆரம்பிச்சிடுவாங்க. சோ நானும் இங்கே நின்னுக்கிறேன், நீங்க முன்னாடி போங்க என்று முகத்தை திறப்பி சென்ற துணை தலைமை ஆசிரியை அத்தனை ஆசிரியர்களும் ஒன்று திரட்டி வாசலில் காத்து கொண்டிருந்தார்கள், கையில் பூங்கொத்துடன். ஏண்டி, ஃபங்க்ஷனுக்கு கூட நல்ல சிலையா கட்டிட்டு வரக்கூடாதா? ஏன், இந்த சாரிக்கு என்ன குறைச்சல்? குறைச்சல் எல்லாம் ஒண்ணும் இல்லடி, ஆனா இன்னைக்கு கூட இப்படியா வரணும்? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? என்ன விளையாடுறியா? இன்னைக்கு நம்ம ஸ்கூல்ல சுதந்திர தினம் கொடியேற்றதுக்கு நம்ம ஏரியா கவுன்சிலர், மேயர்னு எல்லாரும் வருவாங்கன்னு தெரியாதா? தெரியுமே. பின்ன கொஞ்சம் நல்லாத்தான் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா என்ன? என்கிட்ட இருக்கிற ட்ரெஸ் தானே நீ போட்டுக்க முடியும். நான் தான் இன்னைக்கு காலையில போட்டுக்கிறதுக்குன்னு சொல்லி நேத்து நைட்டே ஒரு செட் ட்ரெஸ், அதுக்கேத்த மாதிரி ஜுவல்ஸ் எல்லாம் கொடுத்து தானே நீ போனேன். எங்க அதெல்லாம்? வீட்டுல இருக்கு. ஆண்டவா, மண்ட காய்து இவளோட சலித்து கொண்டாள் தேன்மொழி. மற்ற ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் முன்புதான் இருவரும் மிஸ் என்று அழைத்துக் கொள்வார்கள். ஆனால் தனியாக இருவரும் பேச ஆரம்பித்தால் வாடி போடி என்று வெகு உரிமையாக நியாயம் பேசுவார்கள். இங்க பாரு தேனு, நாட்டுக்கு தான் இன்னைக்கு சுதந்திர தினம், அது போக ஸ்கூலுக்கு தான் கொடியேற்ற வராங்க. என்ன இங்க யாரும் பார்க்க வரலையே? புரியுதுடி, சுதந்திர தினத்துக்கு போட்டோ எல்லாம் எடுப்பாங்க, பேப்பர்ல எல்லாம் வரும். அது போக நிறைய போட்டி எல்லாம் வச்சிருக்கிறாங்க. அதான் கொஞ்சம் பகட்டா. நான் போட்டு இருக்கிற ட்ரெஸ் என்னோட உடம்ப மறைக்குது. அது போக அழுக்கலாம சுத்தமா இருக்கு. எனக்கு என்ன, கண்ணாடியில பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு. மத்தவங்க பார்வைக்கு எப்படி இருந்தா எனக்கு என்னடி? அது போக என்னடி பெரிய சுதந்திர தினம்? இப்படி முழுசா மூடிட்டு ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கேன். அது கூட என்னோட விருப்பத்துக்கு நான் சுதந்திரமா போட முடியல. இதுல சுதந்திர தினம் வேறையா என்றவள் உதட்டை சுளிக்க, அவள் உதட்டின் கீழ் இருக்கும் குட்டி மச்சம் கூட அழகே. தன்னையே பார்க்கும் தோழியிடம் திரும்பி என்ன என்றாள். என்னத்தான் இந்த விதண்டாவதமா பேசினாலும் நீ சொல்றதுல ஒரு உண்மையே இருக்க தாண்டி செய்து. அதை தாண்டி இப்படி 100 ரூபாய் காட்டன் புடவையில கூட நீ சும்மா நச்சுன்னு ஒரு மார்க்கமா அழகா தாண்டி இருக்க என்றவள் இலைமறைக்காயாக வெளியே தெரியும் அவள் வெளிர் இடுப்பில் கில்ல இவள் துள்ளி அவளை முறைத்தாள். இவர்களின் பேச்சும் சிரிப்பும் பார்த்த துணை தலைமை ஆசிரியைக்கு இவர்களை முறைக்க மட்டுமே உரிமை இருந்தது. பவளக்கொடி மிஸ், சீஃப் கெஸ்டுக்கு ஸ்வீட் காரம், அப்புறம் குழந்தைங்களுக்கு சாக்லேட், அப்புறம் லஞ்ச் எல்லாமே பங்கஜம் கிட்ட ரெடி பண்ண சொன்னேன். அவ ஒழுங்கா செய்ய மாட்டா. நீங்க போய் கொஞ்சம் என்னன்னு பாருங்களேன். சரி. ஏய், போகாத, நில்லு. என்னாடி, கெஸ்ட் எல்லாம் வர நேரம் ஆச்சு. இப்ப வேணும்னே அந்த ஏஎச்எம் குரங்கு உன்னை இந்த இடத்த விட்டு நகர்றதுக்கு தான் இப்படி பண்ணுது. ஒழுங்கா இரு. சீஃப் கெஸ்ட் வந்ததும் அவங்க எப்படியும் சொற்பொழிவுங்கிற பேர்ல 1 மணி நேரம் ஆத்துவாங்க. அதுக்குள்ள நம்ம போய் இதெல்லாம் செக் பண்ணிக்குவோம்.
இதெல்லாம் புரியாமல் அடி வேலைக்கு வரேன். புரியுது, என்ன பண்ணட்டும்? கெஸ்ட் வந்து கொடிய தானே ஏத்த போறாங்க, என்னையவா பார்க்க போறாங்க? விடுடி, நான் உள்ள போய்க்கிறேன் என்றவள் புன்னகை முகம் மாறாமல் சத்துணவு கூடத்திற்குள் சென்றாள். பவளக்கொடி என்றால் பவளம் போல் சிவப்பு நிற மலர்கள் பூக்கும் ஒரு வகை செடி. இது சிவப்பாக மலர்ந்து பரவி நிற்கும் அழகு, இளமை, இனிமை, அழகு ஆகியவற்றை சுட்டிக்காட்டும் உவமையாகவும் தமிழில் கூறப்படுகிறது. நம் நாயகியும் இதற்கு சிறிதும் பிசிறாமல் அப்படியே இருப்பவள். இளஞ்சிவப்பு நிறம், உச்சி வகுடெடுத்து பாம்பாக நெளியும் அவளது கருங்கூந்தல், நீண்ட கண்கள், அதில் எப்பொழுதும் உஷ்ணம் மட்டுமே. வட்ட முழு மூக்கில் மூக்குத்தி, அந்த ஓட்டையும் முடிய அடையாளம் சொல்லும் அவள் வாழும் வாழ்க்கையை. தாமரை மடல், காதில் சிறிதாக வெள்ளை பாசித்தோடு, உடலை மறைக்க மட்டுமே ஆடை என்னும் விதமாக வெளிர் நிற காட்டன் புடவை. அந்த புடவையின் நிறமே அவ்வளவுதானா, இல்லை துவைத்து நிறம் மங்கி போனதா என்று பிரித்தறிய முடியாதளவுதான் அவளின் உடை இருக்கும். வட்ட முகத்தில் நெற்றியில் மைக்ரோ மில்லி அளவு நுண்ணிய கருவட்ட பொட்டு, அதற்கு மேல் கீற்றாக திருநீரு. முகத்தில் மருந்துக்கும் சிரிப்பு இருக்காது. அம்மா, ஏய் வாளுங்களா, இங்க என்ன பண்றீங்க? நீங்க போறத பார்த்ததும் நைஸா ஓடி வந்துட்டோம். அம்மா இந்தாங்க, வேர்க்குது பாருங்க, தொடச்சுக்கோங்க. தன் கையில் இருக்கும் கைக்குட்டையை எடுத்து நீட்டியது பிஞ்சு கைகள் 4. வாங்கி துடைத்து கொண்டவள் கண்கள் கனிந்தது பிள்ளைகளிடம் மட்டுமே. அம்மா, ஏதோ கூற வந்தவர்களை முறைத்து கண்டனம் தெரிவித்தது அவள் பார்வை. சாரி மிஸ். அவளின் பார்வைக்கு அர்த்தம் புரிந்த குழந்தைகள் சிட்டாக பறந்தது. பங்கஜம் அக்கா, எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் மிஸ். சரிக்கா, சொல்றப்ப கொண்டு வாங்க என்றவள் கிளம்ப நினைக்க மீண்டும் ஒரு பணியால் வந்து இதை செய்ய சொன்னார்கள், அதை செய்ய சொன்னார்கள் என்று வேலை ஏவ அத்தனையும் பொறுமையாக முடித்தவளுக்கு கோபப்படக்கூட நேரம் இருந்ததில்லை இதுவரை. என்ன மிஸ், இப்படி வேர்த்து போய் வரீங்க? சத்துணவு கூடத்துல சின்ன வேலை, அதான் என்றவள் கழுத்தை துடைக்க, வாங்களே பிடி ரூம் ஃபேன்ல கொஞ்ச நேரம் காத்து வாங்கிட்டு போவோம். அதான் கிரவுண்ட்ல மரம் இருக்கே, அங்கதான் போறேன் என்றவள் எதற்கும் அலட்டி கொண்டதாக தெரியவில்லை. யோ, அந்த புள்ள வாழ்க்கையில ஏற்கனவே கடவுள் விளையாடிட்டாரு, அடுத்து நீயுமா? அதுகிட்ட போய் ஏயா நிம்மதியா வேலை பார்க்க விடாம? அட சார், நான் நிஜமாவே காத்து வாங்கிட்டு போகத்தான் கூப்பிட்டேன், தப்பா கூப்பிடல என்றவன் பாக்கு போட்டு மங்கிய பற்களால் சிரித்து வைத்தான். ஹஹா, என்னடி சிரிப்பு? இல்ல, சீஃப் கெஸ்ட் வரும்போது உன்னை இங்க நிக்க கூடாதுங்கிறதுக்கு தான் அந்த குண்டு குரங்கு இல்லாத வேலையெல்லாம் இழுத்து விட்டுட்டு உன்னை செய்ய வச்சுச்சு. கடைசியில எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீ வந்துட்ட, இன்னும் சீஃப் கெஸ்ட் வரல. அநேகமா சீஃப் கெஸ்ட் நீ தான் வரணும், நீ தான் வரவேற்கணும்னு இருந்திருக்குமோ என்னவோ. என்ன பெரிய சீஃப் கெஸ்ட், சொன்ன டைமுக்கு வரது இல்லையா? பிள்ளைங்க எல்லாம் வெயில்ல நிக்குதுங்க பாருடி. முன்னாடி ஒரு போலீஸ் வாகனம் வர, பின்னாடி ஒரு போலீஸ் வாகனம் என்று நடுவில் ஒரு பெரிய உயரக வண்டியில் அலாரம் தெரிக்க பள்ளி முன்பு வந்து நின்றது அந்த வண்டி. நெயில் பாலிஷ்களில் நிரம்பிய விரல்கள் அந்த காரின் கதவை திறக்க போக அதற்கு முன் அடித்து பிடித்து ஓடி வந்து அவர்களின் உதவியாளர் திறந்தார். பட்டுப்புடவை, வைர அட்டிகை என ஏதோ டிராமால நடிச்சிட்டு இருந்த புள்ளைய அப்படியே கூட்டிட்டு வந்துட்டானுங்க என்று நினைக்க வைக்க தோன்றியது அந்த பெண்ணின் உடை அலங்காரங்கள். ஹே, இதான் நம்ம மேயர் கீதா, ரொம்ப அழகா இருக்காங்கல்ல. அங்கு நின்று கொண்டு இருந்த ஆசிரியர்கள் தங்களுக்குள் கிசுகிசுக்க மறுபக்க சீட்டின் கதவை திறந்து கொண்டு 6 அடிக்கு குறையாத ஆஜானுபாகுவாக இறங்கினான் ஒருவன் வெள்ளை வேஷ்டி சட்டையில். வாவ், ஐயோ, நம்ம கவுன்சிலர் தானே இவரு, என்னமா ஹேண்ட்ஸமா இருக்காரு, 2 கண்ணு பத்தல. மீண்டும் ஆசிரியர்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்ள அவர்கள் இருவருமாக ஜோடி போட்டு உள்ளே நுழைய, அடா அடா, என்ன ஒரு ஜோடி பொருத்தம், நம்ம கண்ணே பட்டுடும் போல. சினிமா ஸ்டார் மாதிரி 2 பேரும் அம்சமா இருக்காங்கல்ல, பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. வேறு சிலர் தங்களுக்குள் பேசிக்கொள்ள, வெல்கம் சார், வெல்கம் மேம் கோரஸாக கத்திய ஆசிரியர்கள் இருவர் கையிலும் ஆளுக்கு ஒரு பூங்கொத்தை கொடுத்து பள்ளி உள்ளே வரவேற்றார்கள். சிரித்த முகமாக உள்ளே வந்து கொண்டிருந்த கவுன்சிலர் இருபுறமும் மலர் தூவும் ஆசிரியர்களுக்கு சிறு தலையசைப்பு கொடுத்து கொண்டே நடந்தவன் ஒரு நிமிடம் அதிர்ந்து நிற்க
தன் கண்ணில் இருக்கும் கருப்பு கண்ணாடியை கலட்டிய கைகள் அவளை அதிர்ச்சி மாறாமல் பார்த்தது. ஹே, வாங்க போலாம். காதலோடும் அதே சமயம் அதிகாரத்தோடும் அவனின் விரல் பற்றி இழுத்து கொண்டு சென்றாள் கீதா. கவுன்சிலர் சார் யாரையாச்சும் நின்னு பார்த்திருக்காரா? ஒன்னதான் நின்னு ஒரு மார்க்கமா ஏற இறங்க பார்த்துட்டு போறாரு. அதுக்கு தான் நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நில்லுன்னு சொன்னேன். ஆள் பார்த்தம ஆயம்மாவை நிக்க வச்சுட்டோன்னு தப்பா நினைச்சிருப்பாரு. உன்னால ஸ்கூல் பேருக்கு ஏதாவது கெடுதல் வந்துச்சு, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். போய் கெஸ்ட் போற வரைக்கும் ஓரமாயிரு என்று கடுகடு முகத்துடன் கூறி சென்றால் துணை தலைமை ஆசிரியர் சத்யபாமா. யார் இந்த பவளக்கொடி? கவுன்சிலர் சார் அதிர்ச்சியுடன் பார்க்க, அப்படி இவள் யார் அவருக்கு? அத்தியாயம் 2. மாணவர்களுக்கிடையே தேசபக்தியை வளர்க்கும் விதமாகவும் சுதந்திர போராட்ட வரலாற்றை கற்பிக்கும் நோக்கோடும் மற்றும் இந்தியாவின் பன்முகத்தன்மையை போற்றும் விதமாக கொண்டாடப்படுவதுதான் சுதந்திர விழா. அதில் தங்களின் திறமையை நிரூபிக்கும் விதமாக கலை நிகழ்ச்சிகள், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று அந்த அரசு பள்ளியில் ஆரம்பிக்கப்பட்டது விழா. முதலாவதாக கொடியேற்றம். சார், கொடியேற்றலாமா? கொடி கம்பத்தின் அருகே வந்து நின்றவன் கொடிக்கம்பத்தில் முக்கால்வாசி உயரத்தில் நின்றிருந்தான். அவனுக்கு இன்னமும் அவளை பார்த்த பிரம்மையிலிருந்து மீளவில்லை. என்னத்தான் கீதா கைப்பிடித்து அழைத்து சென்றாலும், முகத்தை இயல்பாக வைத்துக் கொள்வதாய் இவன் காட்டிக்கொண்டாலும் உடல் என்னவோ தூக்கி தூக்கி போடுவது போன்ற உணர்வு வேர்த்து கொட்ட ஆரம்பித்தது. தன்னை வித்தியாசமாக பார்ப்பவருக்கு வெயில் ஒற்றுக்கொள்ளவில்லை என்று தன் கைக்குட்டையினால் வியர்க்கும் தன் முகத்தை துடைத்து சமாளித்தான். கூட்டத்தில் எக்கி எக்கி அவளை பார்க்க முயற்சித்தான். ஆனால் மீண்டும் சத்யபாமா ஏதோ ஒரு வேலையாக அவளை உள்ளே அனுப்பி வைத்திருக்க இவனால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. பக்கத்தில் யார் இருக்கிறார்கள், என்ன பேசுகிறார்கள் எதுவும் தெரியவில்லை. அவனின் கவனம் முழுவதும் பவளக்கொடி ஒருவளே. அவன் மாறன், மணிமாறன், வயது 30, திராவிட நிறத்திற்கு சற்று அதிகமான வெளிர் நிறம், ஆளுங்கட்சியின் உறுப்பினர், தன்னுடைய வட்டத்திற்கு கவுன்சிலர், முதல்வரின் நம்பிக்கையை பெற்றவன், இன்னும் சொல்ல போனால் முதல்வருக்கு மிக மிக நெருக்கமானவன். மணிமாறனின் குடும்பமே அரசியல் குடும்பம். வழி வழியாக தாத்தா தந்தை என்று அனைவரும் அதே கட்சி உறுப்பினர்களும் கூட. ஆனால் மணிமாறனுக்கு அரசியல் என்றாலே ஆகாது. தூரப்போ என்று முகத்தை சுளிப்பவன். காலத்தின் பிடியில் இன்று அதே கட்சியில் கவுன்சிலராக இருக்கிறான். மணிமாறனின் தந்தை இளங்கோ, தாய் கற்பகம். இளங்கோ ஆளுங்கட்சியில் அடிமட்ட தொண்டராகவே இருந்து இப்போதும் உறுப்பினர் அவ்வளவே. இளங்கோவுக்கு எப்படியாவது அந்த கட்சியில் தனக்கு பிறகு தன் வாரிசுகள் ஒரு பதவியில் இருந்திட வேண்டும் என்ற ஆசையே நாளுக்கு நாள் பேராசையாகவே மாறியது. பிழைக்க தெரியாத மனுஷன் என்று கூறுவார்களே, அப்படித்தான் இளங்கோ. அதனாலேயே தன்னுடைய தந்தை காலத்திலிருந்தே இப்போது வரைக்கும் உறுப்பினராகவே இருக்கிறான். ஆனால் தன் பிள்ளைகளாவது ஏதேனும் பதவி வகித்து நன்முறையில் இருக்க வேண்டும் என்ற ஆசை மட்டுமே எக்கச்சக்கம். மணிமாறனுக்கு அரசியல் கட்சி பதவி என்று அறவே பிடிக்காமல் இருந்தாலும் தந்தையை மிகவும் பிடிக்கும். நேர்மையான தந்தை, தங்களுக்கு எல்லாமுமாக இருக்கும் தந்தையை யாருக்குத்தான் பிடிக்காமல் போகும்? தந்தைக்கும் தாய்க்கும் பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டு அரசியல் தலைவர்கள் முன்னிலையில் அந்த காலத்திலேயே நடத்தப்பட்ட சீர்திருத்த கல்யாணம் தான். எத்தனையோ கட்சிகள் காசுக்காக அழைத்தும் தங்கள் குடும்பம் வழி வழியாக இந்த கட்சியில் தான் இருக்கிறது என்று காசுக்கு விலை போகாதவர். அதே போல் எத்தனையோ பெண்கள் அவரின் அழகிலும் இளமையிலும் மயக்க மனைவி ஒன்றே தன் மந்திரம் என்று வாழும் ஏக பத்தினி விரதமும் ஆவார். சிறு வயதிலிருந்தே மணிமாறனை அரசியலில் சேர உறுப்பினராக இருக்க சொல்லி இவர் பாடாகப்பட அவனும் அந்த வயதுக்கே உண்டான இளங்காளையாக முறுக்கி கொண்டு தெரிய ஒரு நேரத்தில் சோர்ந்து போய் அமர்ந்து விட்டார் இளங்கோ. தந்தையின் கம்பீரத்தையே பார்த்து வளர்ந்த மணிமாறனுக்கு அவரின் சோர்ந்த முகம் மனதை ஏதோ செய்ய, இப்ப என்ன உனக்கு? நான் கட்சியில உறுப்பினராகவும் அதே போல பதவி வாங்கணும், அவ்வளவுதானே, வாங்கி காட்டுற என்று 2 வருடங்களில் கவுன்சிலராக நின்று ஜெயித்தும் விட்டான். ஏனென்றால் சாதுரியக்காரன். இளங்கோ கற்பகத்திற்கு மொத்தம் 4 பிள்ளைகள். முதலில் நீலவேணி, மிகவும் புத்திசாலி, பெயருக்கேற்ப அழகான தோற்றம் கூட. தலைப்பிள்ளை என்றாலே குடும்பத்துக்கு நேர்ந்து விட்ட பிள்ளை என்றுதானே மறைபொருள். அவளும் அப்படியே.
அப்பா சொன்ன படிப்பை எடுத்து படித்தவள் அப்பா பார்த்த ஆணையே திருமணமும் செய்து கொண்டாள். ராஜ்குமார் மென்பொருள் நிறுவனத்தின் நல்ல உத்தியோகம், வருமானம் என்று கோவையில் இருக்கிறார்கள் குடும்பத்துடன். இவர்களுக்கு இளமதி என்று ஒரு செல்ல சீமாட்டியும் உண்டு. இரண்டாவது மகன் தான் நம் நாயகன் மணிமாறன். வீட்டில் அனைவரும் செல்ல செல்ல மணிதான். ஆனால் அலுவலகத்தில், வெளியில், அரசியலில், கட்சிகளில் அனைவருக்கும் மாறன். பெயருக்கு ஏற்றாற்போல் வீரமும் விவேகமும் துணிச்சலும் கொண்டவன். படிப்பு பிஎஸ்சி பொலிட்டிக்கல் சயின்ஸ். இந்த படிப்பு கூட தந்தையின் விருப்பத்திற்காக எடுத்ததே. அவருக்காக செய்கிறேன், இவருக்காக செய்கிறேன் என்று எந்த வேலை எடுத்தாலும் அவனின் விருப்பம் என்பது அதில் கால்வாசி கூட இருக்காது. மற்றவர்களுக்காகவே தனக்கு ஏதேனும் செய்து கொள்பவன். ஆனால் எடுத்த வேலையை நிறைவாக முடிப்பான். நம் நாயகனை பற்றி அவ்வப்போது பார்த்து தெரிந்து கொள்வோம். மூன்றாவது மகள் மாறனின் தங்கை பரணி அமிர்தா. தந்தையின் லிட்டில் பிரின்சஸ். அக்காவை இதை செய் அதை செய் என்று இவர்கள் சொல்ல சொல்ல அக்கா ஒவ்வொன்றும் செய்தால்தான் வாழ்வும் ஒன்னும் கெட்டு போகவும் இல்லைதான். இருந்தாலும் தன் வாழ்க்கையில் தான் எடுப்பதுதான் எதுவும் சிறந்த முடிவே என்று புத்திசாலித்தனமாகவும் சில சமயம் சுயநலமாகவும் செயல்படக்கூடிய கெட்டிக்காரி. விரும்பிய படிப்பை படித்தாள். பிறகு படிக்கும் பொழுதே விரும்பிய ஒருவனை வீட்டின் சம்மதத்துடனே மணந்தும் கொண்டாள். அவன் அமரன், மேயர் கீதாவின் ஒற்றை அண்ணன். இவர்கள் இருவருக்கும் ஒரு மகன் நெடுமாறன். இந்த காலத்திற்கேற்ப பெயர் வைப்பேன் என்று அடம்பிடித்தவளை அமரன் தான் வழிக்கு கொண்டு வந்து செல்லம் கொஞ்சி நெடுமாறன் என்று பெயர் வைத்தான். அதற்கு காரணம் மணிமாறன் தான். அமரனின் காதல் பரணி அமிர்தாவுக்கு மட்டும் சொந்தமல்ல, இன்னொருவனுக்கும் சொந்தமே. அதுதான் மணிமாறன். கீதாவின் குடும்பமும் மாறனின் குடும்பமும் சிறுவயதிலேயே கட்சியின் மூலம் தெரிந்தவர்கள். மாறனை விட 2 வயது சிறியவனாக அமரன் இருந்தாலும் மாறனை பார்த்தே வளர்ந்தவன். மாறனின் மீது தீராத விருப்பம். அந்த விருப்பம் மாறனின் மடியிலேயே எந்நேரமும் தவழும் பரணி அமிர்தா மீதும் வந்தது. அதுவே நாளடைவில் இருவருக்கும் காதல் பூ பூக்க இருவர் வீட்டிலும் முழு சம்மதம் என்பதால் கெட்டி மேளவும் கொட்டியாயிற்று. மாறனை பார்த்தே வளர்ந்தவன். அவனும் இப்போது ஆளுங்கட்சியில் ஒரு பதவியில் இருக்கிறான், வேறு தொகுதியில். அமரனின் ஆசைக்கு தான் தன்னுடைய ஒற்றை செல்ல தங்கை கீதாவிற்கு எப்படியாவது மணிமாறனை திருமணம் செய்து விட வேண்டும் என்று. அதன்படி நிச்சயமும் விமர்சையாக முடிந்தது. மணமக்களின் சம்மதத்தின்படி. 4வது இளங்கோவின் வீட்டு கடைக்குட்டி சுகுமாரன். மாறனை விட 3 வயது மட்டுமே இளையவன். தந்தைக்காக மணிமாறன் கட்சியில் இணைந்தது போல தந்தை காலிலேயே விழுந்தாலும் என் முடிவில் நான் தெளிவாகத்தான் இருப்பேன், அப்படி ஓரமா போய் அழுவுங்க என்று உதாசீனப்படுத்திவிட்டு ஜெட்டாக பறந்து விட்டான் அமெரிக்காவிற்கு. அவனின் ஆசை 2 தான். ஒன்று கணிப்பொறி, அறிவியல், தொழில்நுட்பம். அந்த இன்னொன்று தெரிந்தால் குடும்பம் தாங்குமா? தன்னுடைய இன்னொரு ஆசையை யாரிடமும் காட்டிவிடவும் கூடாது. அந்த ஆசை தனக்கு வாழ்நாளில் இனி எப்போதும் கிடைக்காது என்று விரக்தியாக தான் அவன் அமெரிக்கா பறந்தது. போப்பா போ, என் பிணத்து தாண்டி போ என்று சந்தானம் போல இளங்கோ குட்டி கர்ணம் நீச்சல் என்று அனைத்தும் அடிக்க, அப்படி ஓரமா சென்று செத்து விளையாடுங்க, நான் வருகிறேன் என்று டாடா பப்பை காட்டி சென்று விட்டார். தன் தம்பியை நன்கு அறிந்த மாறன் இவன் எதிலிருந்தோ தன்னை காத்து கொள்ளதான் செல்கிறான் என்று பெற்றவர்களை சமாதானப்படுத்தி அவனின் பயணத்திற்கு உறுதுணையாக இருந்தான் மாறன். சார் கொடியேத்துங்க. கொடி கட்டிய முடிச்சை அவிழ்த்து பறக்க விட அது தனக்குள் அடக்கி வைத்திருந்த ரோஜா இதழ்களை மாறன் தலையில் தூவி வானம் நோக்கி சென்று சிறகடித்து பறந்தது. மைதானத்தின் அருகிலேயே குட்டி மேடையில் 6 மாணவி குழுக்கள், கூடவே ஒரு ஆசிரியர். அவள்தான் பவளக்கொடி. மைக்கில் நின்று கொடி பாடல் பாட ஆரம்பித்தார்கள். தாயின் மணிக்கொடி பாரீர், அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திட வாரீர். ஓங்கி வளர்ந்ததோர் கம்பம், அதன் உச்சியின் மேல் வந்தே மாதிரம் என்று பாங்கின் எழுதி திகழும் செய்ய பட்டொளி வீசி பறந்தது பாரீர். தேன்குரலில் பாடல் பாடி முடிக்க இவன் கருவிழி அசைய மறந்து அவளையே வெறித்தது. அவள் இவனை நிமிர்ந்து பார்க்கவில்லை. பாடல் முடிந்ததும் சீஃப் கெஸ்டாக வந்தவர்களை அழைத்து சென்று மேடையில் அமர வைத்து பின்பு மாணவிகளின் மார்ச் பாஸ்ட் ஆரம்பித்தது. கொடியேற்றி மாணவர்கள் அந்த மைதானத்தை ட்ரம் வாசிப்பிற்கு ஏற்ப 2 கால்கள் கைகளை தூக்கி அசைத்து
அசைத்து வந்த அழகில் அங்கிருந்த அனைவருமே தங்கள் பள்ளி பருவ நினைவுக்குள் சென்றிருப்பார்கள். அடுத்து வந்தவர்களை சுதந்திர தினம் பற்றி பேச அழைத்தார்கள். முதலில் மணிமாறன் வந்து பேச சொல்ல, மாண்புமிகு தலைவர்கள், அன்புடைய ஆசிரியர்கள், மாணவ சிறார்கள் மற்றும் மதிப்பிற்குரிய விருந்தினர்கள் அனைவருக்கும் என் வணக்கங்கள் மற்றும் சுதந்திர தின வாழ்த்துக்கள். இன்று நாம் அனைவரும் ஒன்று கூடியிருப்பது இந்தியாவின் 79வது சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்காக. சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகமும் வீரத்தையும் நினைவு கூர்ந்து அவர்களுக்கு நன்றி சொல்லும் புனித நாள் இது. ஆனால் உண்மையாக நாம் சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோமா என்றால் கண்டிப்பாக அது கேள்விக்குரியே. மகாத்மா காந்தி அவர்கள் கூறினார்கள், என்று கழுத்து முழுவதும் நகை அணிந்து கொண்டு ஒரு பெண் பிள்ளை நடு இரவில் சுதந்திரமாக நடமாட முடிகிறதோ அன்றுதான் உண்மையான சுதந்திர தினம் என்று. இன்று ஒரு பெண் பிள்ளை தனக்கு பிடித்த உடை அணிந்து, தனக்கு பிடித்ததை போல் கல்வியை தேர்ந்தெடுத்து, தனக்கு பிடித்ததை போல் அதில் வெற்றி கண்டு, பணியில் அமர்ந்து, தனக்கு பிடித்தது போல் விரும்பிய நேரம் வெளியில் சென்று வீடு திரும்புவதே இன்று பெரிய விஷயமாகி போகிறது. இங்கு பெண் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு இல்லையா என்று ஒரு தலைபட்சமாக கூறிவிட முடியாது. ஆண்களுக்கும் அவ்வாறே நடக்கிறது. குறைந்தபட்சமாக 3 வேளை உணவு, இருக்க இருப்பிடம், உடுத்திக் கொள்ள துணிமணி, அதையும் தாண்டி முக்கியமான ஒன்று பாதுகாப்பு. அப்படி தங்களை பாதுகாத்துக் கொள்வது இங்கு யார் கடமை? நம் ஒவ்வொருவரின் கடமை. மாணாக்கர்களாகிய உங்களின் கடமையும். பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்பது உங்கள் இலக்கானால் உங்களால் யாருக்கும் துன்பம் நேராமல் உங்களை நீங்களே பார்த்துக் கொள்வதும், உங்களுக்கு அருகில் உள்ளவர்களை பார்த்துக் கொள்வதும் உங்கள் கடமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நாளைய சமுதாயம் நிச்சயம் உங்கள் கையில்தான். அதை என்றும் மறவாதீர்கள். நிறைவாக ஒன்று மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒழுக்கம் விழுப்பம் தரலால், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஜெய்ஹிந்த் என்று புன்னகை முகமாக கைகூப்பிய மாறன் தன் இரு கையில் அமர மாணாக்கர்களின் கரகோஷங்கள் அவனை தொடர்ந்தது. அத்தியாயம் 3. செம்ம ஸ்பீச் டி. பசங்களுக்கு இந்த ஸ்டேஜ்ல சுய ஒழுக்கம் தான் முக்கியம்னு எவ்வளவு அழகா சொல்லிட்டாரு. பின்ன மாறன் சார்னா சும்மாவா? கை சுத்தம், பேச்சு சுத்தம், ஏன் பார்வை கூட சுத்தம் தான். எந்த பொண்ணாலும் மயக்கவே முடியாது, எதுக்கும் மயங்கவும் மாட்டாருடி. மேயர் கீதா மேடமே இவர் குணத்துல தான் ஆசை வந்து லவ் சொன்னாங்களாம். ஆஹா ஓஹோ அபாரம். மாறனின் மேடை பேச்சை புகழ்ந்து தேன்மொழி பவளக்கொடியிடம் கூறிக்கொண்டிருக்க இடையினுள் நுழைந்த சத்யபாமான் தான் மாறாவை வாயெல்லாம் பல்லாக புகழ்ந்து தள்ளினார். இருவர் பேசுவதை ஒட்டு கேட்பதே தவறு, அதிலும் நடுவில் வந்து ஒத்து ஊதுவது அதனினும் தவறு. தேன்மொழி அவரை முறைத்து பார்க்க அங்கிருந்து பூனையாக நகர்ந்து சென்றார். சத்யபாமா ஏஹெச்எம் என்றால் வயதானவள் என்றெல்லாம் இல்ல, அதற்காக பருவ பெண்ணும் அல்ல. சூழ்நிலைக்கு ஒட்டாத வகையில் பதட்டமாக அவ்வப்போது மேடையே பார்த்து கொண்டு நின்றாள் பவளக்கொடி. என்ன இவரு இப்படி அடிச்சு பாக்குறாரு? தெரிஞ்ச பிள்ளையா இருந்தா கூட இப்படியா உரிச்சு பாப்பாங்க? வந்ததுல இருந்து இப்படி நம்மளே பார்த்துட்டு இருக்காரு. இவ்வளவு பேரும் இவரை புகழ்ந்துட்டு இருக்காங்க. கூட கூட்டிட்டு போற பொண்ணை வச்சுட்டு, கூட வேற கட்டிட்டு போற பொண்ணை வச்சுக்கிட்டு, அதுவும் போயும் கல்யாணமான என்ன எதுக்கு இப்படி பார்த்துட்டு இருக்காரு தெரியலையே என்று உள்ளுக்குள் புலம்பிக் கொண்டே மாறன் கண்ணை மறைத்து நிற்க, அவனோ எட்டி அவளை பார்க்க முயற்சிக்க இவளுக்கு வேர்த்து கொட்டியது. அடுத்து உரையாற்ற நம் மாண்புமிகு மேயர் செல்வி கீதா அவர்களை அன்போடு அழைக்கிறோம் என்று மேடையில் குரல் வர, குதிங்கால் ஹீல்ஸ் நோகாமல் நடந்து வந்தவள் மைக்கை கூட டிஷ்யூ பேப்பர் கொண்டு பிடித்த கீதாவை எல்லோரும் அதிசயமாக பார்த்து வைக்க 2 ஜோடி கண்கள் மட்டும் அவள் செயலை அதிருப்தியாக பார்த்தது. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே டு ஆல். நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சு இத்தனை வருஷம் ஆகுது. ஆனா பெண்களுக்கு எப்ப கிடைக்குமோ? சமையல் கட்டுல இருந்து பெண்கள் எப்போ படிக்க வராங்களோ அப்போதான் உண்மையான ஆகஸ்ட் 15. இவனுங்களுக்கு சமைச்சு போடத்தான் நம்ம பிறந்தோமா? இந்த பசங்களோட அடக்குமுறைய நம்ம துணிச்சலா எதிர்க்கணும், போராடணும். பெண்கள் எல்லாருமே சாதிக்க பிறந்தவர்கள், ஆண்களுக்கு அடிமைகள் கிடையாது நாம. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் வெயில்ல நின்று கஷ்டப்படுறீங்க. சோ இத்தோட நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ என்றவள் கை காட்டி பச்சை சிரிப்பு சிரித்து வந்து மாறனின் அருகில் அமர, இவளுக்கு இப்பதான் பிள்ளைங்க எல்லாம் வெயில்ல நிக்கிறது தெரியுதா?
காலையில சுதந்திர தினத்துக்கு போறதுக்கு ஏதோ கடை திறப்புக்கு போற மாதிரி இவ்வளவு லிப்ஸ்டிக் இவ்வளவு அலங்காரம் பண்ணிட்டு லேட்டா வந்தப்போ பிள்ளைங்க நமக்காக காத்திருக்குங்கன்னு தெரியலையா? ச, என்ன ஜென்மமோ இவ என்று உள்ளுக்குள்ளே அங்கலாய்த்தவன் அவள் புறம் திரும்பாமல் முகத்தை திருப்ப மீண்டும் அவன் கண்கள் தேடியது ஒன்றைதான். அடுத்து மாணவர்களின் ட்ரில் நடக்க இருக்கிறது. அவர்களை கைத்தட்டி உற்சாகப்படுத்துமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். சத்யபாமா கையில் காகிதத்துடன் ஒவ்வொரு நிகழ்ச்சி குறித்து பேசவும் மாணவர்கள் அனைவரையும் நிழலில் அமர வைத்தார்கள் அவர்களின் வகுப்பு ஆசிரியர்கள். ஒற்றுமையே வலிமை என்பதை மையமாக எடுத்து அந்த ட்ரில்லில் ஈவென்ட் முடித்திருக்க அடுத்து மாணவிகளின் நடனம். 28 மாணவிகள் ஒன்று கூடி 28 மாநிலங்களின் பாரம்பரிய உடை அணிந்து எங்கள் தேசம் இந்தியா என்னும் பாடலுக்கு ஒரே போல நடனம் அழகாக இருந்தது பார்ப்பதற்கே. மாறனின் உயிரில்லாத கண்ணில் இன்று ஏதோ உயிரோட்டம். அதற்கு மூல காரணம் என்ன வேணாலும் இருக்கட்டும், இந்த குழந்தைகளின் சிரிப்பு கூட ஒரு காரணமே. ரசித்தான் மழலைகளை. சார், அவ்வளவுதான், நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்தாச்சு. குழந்தைங்களுக்கு இனிப்பு மட்டும்தான் கொடுக்கணும். நீங்க சும்மா ஃபார்மாலிட்டிக்கு ஒரு 10 பேருக்கு கொடுங்க, மிச்சமெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் சார். அப்போ ஃபார்மாலிட்டிக்கு தான் என்ன கூப்பிட்டு இருக்கீங்க? ஐயோ சார், அப்படிலாம் சொல்ல வரல. ஒரு கிளாஸுக்கு அதிகபட்சம் 15 பேராவது இருப்பாங்க. இத்தனை பேருக்கும் உங்களால எப்படி? அது ஏன் கஷ்டம், நான் பாத்துக்கிறேன். நீங்க ஸ்வீட் மட்டும் எடுத்து தாங்க. ஒவ்வொரு வகுப்பு பிள்ளைகளுக்கும் இனிப்பை கொடுத்தவன் அவர்கள் உண்பதை சிறிது நேரம் நின்று ரசிக்க மனம் நிறைந்த உணர்வு. 4ஆம் வகுப்பு மாணாக்கர்களுக்கு இனிப்பு கொடுத்து விட்டு நின்று அந்த வகுப்பு ஆசிரியர்களுடன் ஏதோ பேசிக் கொண்டிருக்க ஒரு உந்துதலில் நிமிர்ந்தவன் கண்கள் அங்கு அமர்ந்திருந்த இரட்டை முத்துக்கள் மீது பதிந்தது. பழுப்பு நிறத்தில் அத்தனை சிரிப்பு. ஆவல் அந்த சிறிய இனிப்பு துண்டை பார்த்ததும் இதில் தங்கள் நோட்டில் இருந்து ஒரு தாளை கிழித்து அதை 2ஆக மீண்டும் கிழித்து தாங்கள் உண்ண போகும் இனிப்பை பாதியாக பிட்டு ஆளுக்கு ஒரு தாளில் அதை சுருட்டி வைத்துவிட்டு மீதி இனிப்பை வாய்க்குள் போட்டு கண்மூடி மெய் மறந்து அவர்கள் ரசித்து சாப்பிடுவதை பார்க்க மனது கனத்தது. என்ன சார் அப்படி பாக்குறீங்க? அவங்க அவங்களா ஒரே ஜாடையில இருக்காங்களேன்னு கேக்குறீங்களா? ட்வின்ஸ் சார். என்ற மாறன் அந்த பிள்ளைகளின் அருகில் போய் நிற்க இரண்டும் அவ்வளவு பெரிய சார் நம் பக்கத்தில் இருக்கிறார்களே என்று பயந்து பவ்யமாக கையை கட்டிக்கொண்டு எழுந்து நின்றது. தன் கால் உயரத்தில் இருக்கும் மழலைகளுக்காக கரை வேட்டி மண்டியிட்டது. ஹாய், என் பேரு மணிமாறன். உங்க பேர் என்ன? என் பேரு கவிதா. இவன் பேரு கவின். உங்களை மாதிரியே உங்க பேரும் அழகா இருக்குது. பச்சிலும் குருத்து பல் தெரிய சிரித்தது முட்டுகள். ஆமா, ஏன் பாதி ஸ்வீட் சாப்பிட்டுட்டு மீதிய மடிச்சு வச்சிருக்கீங்க? ஸ்வீட் பிடிக்கலையா உங்களுக்கு? தெரிந்து கொண்டே கேட்டான். பிடிக்கலையாவா? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஸ்வீட் எல்லாம் நாங்க சாப்பிட்டதே இல்ல. இது பேர் கூட என்னன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா அம்மா பாவமே, எங்களுக்கு நீங்க தந்திருக்கீங்க. அம்மாவுக்கு யார் தருவா? அதான் எடுத்துக்கொண்டு அம்மா கிட்ட கொடுக்கறதுக்கு. ஸ்வீட் குட்டீஸ். சரி, பாப்பா தான் அம்மாவுக்கு எடுத்து வச்சாங்க. நீங்க யாருக்கு சார் எடுத்து வச்சீங்க? அப்பாவுக்கா? இல்ல இல்ல, இதுவும் அம்மாவுக்கு தான். அச்சோ, அப்ப 2 குட்டீஸும் அம்மாவோட செல்லோன்னு சொல்லுங்க. அப்போ உங்க அப்பா பாவம் இல்லையா? ஏனோ இவர்களை பார்த்த மாத்திரத்திலேயே அவனுக்கு பிடித்திருந்தது. அவர்களுடன் பேச்சு வழக்க ஏனோ அவ்வளவு இஷ்டம். அப்பாவா? எங்களுக்கு தான் அப்பாவே இல்லையே என்றது மொழியை உருட்டிய மழலைகள். குழந்தைகள் என்னவோ வெகு இயல்பாகத்தான் கூறியது. ஏனென்றால் அவர்களுக்கு இது பழகிய விடயம். அந்த பச்சிளம் குழந்தைகள் கூட இத்தனை வயதுக்குள் இதே விஷயத்தை 1000 முறை அனைவரிடமும் சொல்லி அதற்கு காரணம் எப்படி சொல்வது என்று கூட தெரியாமல் அவர்கள் மனது கூட கல்லாகி இருந்தது. கேட்டவனுக்கோ உலகமே இருண்டு கொண்டு வந்தது. கால்கள் எல்லாம் வலுவிழந்தது. ஏனோ 10ஓடு 11ஆக இந்த விஷயத்தை கடந்து போக அவனுக்கு மனம் வரவில்லை. அதற்குள் அருகே வந்த கீதா, என்ன மணி நீங்க இப்படி கவர்மெண்ட் ஸ்கூல்ல இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றது மட்டும் இல்லாம இப்படி அதுங்க கூட உட்காந்துட்டு பாருங்க உங்க ஒயிட் ஷர்ட் எவ்வளவு அழுக்கா இருக்குன்னு. இதுங்க பேரண்ட்ஸுக்கு சுத்தம்னா என்னன்னே தெரியாதா? தலையில பேன் ஓடுது, மூக்கு ஒழுகிட்டு, நைல் எல்லாம் எவ்வளவு டஸ்ட். செக் வாக்
இதுல போய் இதுல பேட் ஸ்மெல் வேற அருவருப்பா இருக்கு. சீக்கிரம் கிளம்புங்க வாங்க. யாருக்கும் கேட்காமல் வெகு இயல்பாக மாறனின் காதல் கிசுகிசுத்தாள் கீதா. அவ்வளவு நேரம் உலகமே மறந்து கண்கள் கலங்கி அந்த பிள்ளைகள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தவன் இவளின் பேச்சில் எரிச்சல் பட்டு, அதுங்களா குழந்தைங்க, எனக்கு எங்க எப்படி இருக்கணும், யாருக்கு என்ன செய்யணும்னு தெரியும், உன் லிமிட்ல நீ இருந்துக்கோ என்றவன் தன் உதவியாளரை அழைத்து அதே போல் மீண்டும் இனிப்புகள் 2 மடங்காக குழந்தைகளுக்கு வழங்க ஏற்பாடு செய்த பின்னரே அங்கிருந்து கிளம்பினான். அந்த பிள்ளைகளிடம் பேசிய பிறகு உண்டான தாக்கம், இதற்கு இடையில் கீதா வேறு வந்து தன்னை நச்சரித்தது என்று கலவையான மனநிலையில் இருந்தவனுக்கு பவளக்கொடி நினைவு மறந்தே போனது. மேடம், ஆபீஸ் போயிடலாமா? ஒர்க் முதல்ல எங்க 2 பேரையும் எங்க வீட்டுல கொண்டு விடுங்க. செக், மேலேயே ஒரே முட்டை ஸ்மெல். கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாமே இப்படித்தான் இருக்குமா மணி? இவ்வளவு ஹெவியா பெர்ஃப்யூம் போட்டு இருக்கேன். எனக்கே என்னோட பெர்ஃப்யூம் ஸ்மெல் மீறி அவங்களோட அந்த கவிச்ச வாடை அடிக்குது. நீங்க பெர்ஃப்யூம் வேற போட மாட்டீங்க. அதுவும் அந்த குழந்தைங்களெல்லாம் தொட்டு தூக்கி பக்கத்துல உட்காந்து பேசி உங்களுக்கு அருவருப்பா இல்லையா மணி? பல்லை கடித்து திரும்பி முறைக்க மட்டுமே முடிந்தது மணிமாறனால். காரணம், இவர்களின் உதவியாளரும் டிரைவரும் இல்லாமல் மட்டும் இருந்தால் இந்நேரம் அவள் வாயிலிருந்து ஒரு 4 பல்லாவது கீழே விழுந்திருக்கும். எப்போதும் ஏசில உட்காந்து ஏசி கார்ல வந்துட்டு போயிட்டு இருந்தா மக்களோட கஷ்டம் புரியாது. களத்துல இறங்கி வேலை செஞ்சாதான் அன்றாட மக்கள் அவங்க தேவைக்காக எவ்வளவு ஓட்டம் ஓடுறாங்கன்னு புரியும். குழந்தைய கண்டா எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனா குழந்தைகிட்ட கூட எப்படி உன்னால பாகுபாடு பார்க்க முடியுது என்றவன் திரும்பிக் கொள்ள மணிமாறனின் கோவ பேச்சில் கலவரமுற்றவன், ஏ ஹனி டியர் சில் என்று குலைந்து கொண்டே வர அதற்கும் அதே கண்டன பார்வை மட்டுமே வந்தது அவனிடம். என்றவள் அதற்கு மேல் பேசவே இல்லை. தன் கைபேசியுடன் ஒன்றினாள். இவனுக்கும் அதுவே தேவலாம் என்றிருக்க மீண்டும் காரணமே இன்றி வந்து போயின அந்த மழலைகளும் பவளக்கொடியின் நினைவும். மாறனின் வீட்டு வாசலில் இவர்களின் வாகனம் வந்து நிற்க இவளை கண்டும் கொள்ளவில்லை, திரும்பியும் பார்க்கவில்லை. வேக வேக எட்டுக்களுடன் வீட்டுக்குள் நுழைந்து விட்டான் மணிமாறன். கூடவே மாறனின் பிஏ இறங்கிக் கொள்ள கீதா தோலை உலுக்கி கொண்டு வண்டியை எடுக்க சொல்லிவிட்டாள். உள்ளே வந்த மணிமாறன் தன் கட்டிலில் அமர அவனுக்கு இப்பொழுதே குளித்து விட வேண்டும் போல் இருந்தது. காரணம், அவள் கூறியது போல அந்த பள்ளி சென்று வந்தது அவனுக்கு ஒவ்வாமையாக இல்லை. இவனை சமாதானப்படுத்துகிறேன் என்ற பெயர்களில் காருக்குள் அவள் நெருங்கி அமர்ந்ததும் உரசியதும் வர்ணம் பூசிய இதழ்களால் தன் ஆடையை அழுக்காக்கியதும் என்று குமட்டி கொண்டுதான் வந்தது. வேகமாக தன்னுடைய சட்டையை கலட்டி தூக்கி எறிந்தவன் குளியல் அறைக்குள் சென்று ஷவர் ஆன் செய்தவன் நீருக்கடியில் தன்னுடைய ஆற்றாமையை போக்கிக் கொண்டிருந்தான். மாறா, இவ கூட கார்ல 5 நிமிஷம் ஒட்டி உக்காந்து உனக்கு இவ்வளவு கஷ்டமா அன்கம்ஃபர்டபுளா இருக்கே. காலம் ஃபுல்லா இவ கூட எப்படிடா நீ வாழ போற? அப்பா கேட்டாங்கன்னு எல்லாத்தையும் விட்டு கொடுத்த. நீ உன்னோட ஃபியூச்சரையும் அடகு வைக்கணுமா என்ன? கீதாவைத்தான் மாறா உனக்கு பேசி முடிக்க போகிறோம். எங்கள் அனைவருக்கும் இது சம்மதமே. உன் விருப்பம் என்ன என்று கூட கேட்காமல் பேச்சை முடித்த தந்தையின் ஆசை முகத்தை கலைக்க விரும்பாமல் அவனும் சம்மதம் கூறியது எவ்வளவு பெரிய தவறு என்று இன்றுதான் உணர்கிறான். அத்தியாயம் 4. என்னடி பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். எல்லாம் நல்லா தெரியுது. சி, எங்க பாக்குறீங்க? சினிங்க மனுஷனை வெறி ஏத்தாதடி. இப்போ இங்க என்ன வேலை செஞ்சு கிழிச்சன்னு உங்க அம்மா வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க? எதே, என்ன வேலை செஞ்சனா? அட பாவி மனுஷா, உண்மையதானடி கேக்குறேன். துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷின் இருக்கு. அது போக அந்த வாஷிங் மிஷின்ல துணிய போட்டு எடுத்து காய வைக்கவும் ஒரு அக்கா வந்துருவாங்க. வீடு கூட்டி பெருக்கி தொடச்சு சுத்தம் பண்றதுக்குன்னு ஒரு அக்கா இருக்காங்க வேலைக்கு. சமைக்கிறதுக்கு சமையலக்கா பாத்துக்குவாங்க. அதை தாண்டி இந்த வேலையெல்லாம் மேற்பார்வை பாக்குறதுக்கும் எங்க அம்மா இருக்காங்க. நீ இங்கேயும் அங்கேயும் சும்மா தானடி சுத்திட்டு இருக்க? சமைக்கிறது, துணி துவைக்கிறது அதெல்லாம் விட பெரிய தலைவலியான வேலை உங்களையும் நீங்க பெத்ததையும் பாத்துக்கிறது. குறிப்பா உங்க தொங்கச்சி இன்சைய சமாளிக்கிறது. ஏய், அவ உனக்கு அந்நியா ஆக போறவ, மரியாதையா பேசு. உடனே வந்துடுங்க கூஜா தூக்கிட்டு.
சரி அதை விடு. அதென்னடி அபாண்டமா சொல்லிட்ட? என்னையும் புள்ளையும் பாத்துக்கிறேன்னு 2 வயசு பையனை பாத்துக்கிறது உனக்கு அவ்வளவு கஷ்டமாடி? என் மகன் எவ்வளவு சமத்து தெரியுமா என்று அமரன் கண்கள் வீடியோ அழைப்பில் மகனை தேடியது. என்ன தேடுறீங்க? நெடுவனதான். அவன் அம்மா கூட இருக்கான். அப்போ நீ மட்டும் தனியாவா இருக்க? கண்கள் மின்னியது அமரனுக்கு. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? ஏசி அறையில் புழுங்கி தள்ளியது போல நைட்டியை உதறி உள்ளுக்குள் காற்று ஊத இங்கொருவன் பாம்பாக நெளிந்தான். பரணி டார்லிங். கதவை சாத்திட்டு வாயேண்டி. பேக் கேமரா பட்டன் ஆன் செய்து காட்டினாள். அடி கள்ளி, ஏற்கனவே சாத்திட்டியா? இவ்ளோ ஆசை இருக்கவ எதுக்கடி புருஷனை விட்டுட்டு அம்மா வீட்டுல போய் வாரத்துல பாதி நாள் டேரா போடுற? வேண்டுதல். உங்க வீட்டுலதான் எந்நேரமும் ஆளுங்க இருப்பாங்க. எவனாச்சும் வந்து தலைவரேன்னு கதவை தட்டிட்டு இருப்பான். அதான் நைட்டு ஃபுல்லா உனக்கா நான் ஃப்ரீயா தானடி இருக்கேன். நைட்டு மட்டும் போதுமா? சுத்த போரிங். லவ் பண்ற காலத்துல என்னெல்லாம் பேசுவீங்க செய்வீங்க. நீங்க தொட்டாலே உச்சி முடி கூட நட்டுக்கும் நீங்க பேசுற பேச்சுக்கு. டார்லி, அது சின்ன வயசுடி. அப்ப நமக்கு பொறுப்பு இல்ல. அப்பா அம்மா செலவுல ஜாலியா சுத்திட்டு இருந்தோம். லவ் பண்றது மட்டுமே நமக்கு வேலையா இருந்தது. இஷ்டப்படி பேசி கொஞ்சி ஜாலியா சுத்தினோம். ஆனா இப்ப நமக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு. அதை விட இப்ப நான் உன் புருஷன், ஒரு குழந்தைக்கு தகப்பேன். வீட்டுல எல்லாரையும் பாத்துக்கணும். கட்சி ஆபீஸ் இவ்ளோ இருக்குல்ல. ஆனாலும் எந்த குறையும் உனக்கு தெரியாதபடி தானடி வச்சிருக்கேன். என்னவோ போ மாமா, எனக்கு அந்த அமர் மாமா தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த மாமனை பிடிக்கலையாடி? மனைவி தனக்காக ஏங்குவதை ரசிக்காத கணவன் உலகத்தில் உண்டோ? பிடிக்காமத்தான் உங்க சின்ன பார்வைக்கும் பேச்சுக்கும் ஏங்குறேனாக்கோ. உதட்டை சுளித்தால் பரணி அமர்த்தா. ரொம்ப சுளிக்காதடி. சொலிக்கிற உதட்ட கடிச்சு தின்னுட போறேன். தின்னுமாமா என்றவள் உதட்டை அருகில் காட்ட இரவெல்லாம் அவள் புலம்பி தவித்த தாம்பத்திய வேலை நினைவு வர தலையணை எடுத்து தன் மடியில் அடைத்து கொண்டு பொங்கி வரும் தாபத்தை மறைத்தான். மறைக்கிறீங்களாக்கோ? அதுவும் என்கிட்ட. ஓ செவந்த கண்ணு சொல்லுது இப்போ உங்களுக்கு என்ன தேவைன்னு என்றவள் அவனிடம் எப்போதும் கூச்சப்படுவதே இல்லை. பட்ட பகலில் தன் அறைக்குள் தன் இளமை இனிமைகளை கணவனுக்கு விருந்து படைக்க அவனுக்கு கண் முன்னே சொர்க்கம். பரணி அமிர்தா எப்போதும் இப்படித்தான். என் புருஷன்கிட்ட என் ஆசைய 4 சுவருக்குள்ள காட்டுற, அதுல என்ன இருக்கு என்று திறந்த புத்தகமாக இருப்பாள். அமரனிடம் மட்டும். அமரனுக்கும் இது ரொம்பவே பிடிக்கும். தன்னை எந்த அளவு நம்பினால் விரும்பினால் இப்படி இருப்பாள் என்ற கர்வமும் அவனுக்கு உண்டு. இருவரும் சிற்றின்ப நதியில் மூழ்கி அயர்ந்து விழுந்தார்கள். டார்லி, நெடுவனை பார்க்கணும்டி. அப்போ உங்க பையனை பார்க்கத்தான் கால் பண்ணிருக்கீங்க. இதுக்கு நான் பதில் சொல்லணுமா? உனக்கே தெரியாதா? தெரியாது, சொல்லுங்க. உன்னை தவிர இந்த உலகத்துல யாருமே எனக்கு முக்கியம் இல்லடி, என் பொண்டாட்டி. அடையப்பா, இருங்க, ட்ரெஸ் மாத்திட்டு போய் உங்க மகன்கிட்டயே குடுக்கறேன். டார்லி, மொபைல்ல செல்ஃப்ல வச்சுக்கிட்டு அப்படியே ஐய என்று தலையில் அடித்து கொண்டாலும் கணவன் சொல்லுக்கு என்றும் செவி சாய்ப்பவள். பரணி அமிர்தா தங்கள் அறை கதவை திறந்து கொண்டு வெளியே செல்ல அங்கே அத்தனை பெரிய நீண்ட வராண்டாவில் தன் பாட்டியுடன் ஓட்டப்பந்தயம் நடத்தி கொண்டிருந்தான் நெடுமாறன். நெடுவா, தந்தையின் குரல் கேட்க தாவி வந்தான் இளம்பருதி. பா, தங்கம் என்ன பண்ணுது? விளையாடுதே. சாப்பிட்டீங்களா? ஓ என்று மண்டையை வேகமாக ஆட்டியவன் தன் சட்டையை தூக்கி குட்டி பானை வயிற்றை காட்டினான். அதில் இன்னும் அமரன் சிரிப்பு விரிய பரணியோ நடுக்கூடம் என்பதையும் மறந்து பச்சையாக தன் கணவனை சைட் அடித்து கொண்டு நின்றாள். அந்நேரம் வெளியே கிளம்ப வந்த மாறன் தங்கையின் தலையில் தட்டி, பாப்பா, வாயிலிருந்து வர வாட்டர் ஃபால்ஸ கொர என்றவன் அவள் கையில் இருந்த கைபேசியை தட்டி பறித்து கொண்டு சென்றான். என்ன மாப்ள, பகல்லையே ரொமான்ஸா? சும்மா மாம்ஸ். நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? கட்சி ஆபீஸ் தான்டா. லீவ் அன்னைக்கு கூடவா மாம்ஸ்? நமக்கு என்னடா லீவு, வேற வேலை எதுவும் இல்ல. அதான் நாளைக்கு போய் பார்க்க வேண்டிய வேலைய இன்னைக்கே முடிச்சுட்டா நாளை கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். மாம்ஸ், உங்க கடமை உணர்ச்சி என்ன கண் கலங்க வைக்குது.
ஆமா, நாளைக்கு பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் இன்னைக்கு பார்த்துட்டீங்கன்னா அப்புறம் நாளைக்கு எங்க மாம்ஸ் போக போறீங்க. திருடனுக்கு தேள் கொட்டியது போல முழித்தாலும் அரை நொடியில் மீண்டும் தன்னை சரிப்படுத்தி கொண்ட மாறன், அப்படி சொல்லல மாப்ள, இன்னைக்கு செக் பண்ணி வச்சுட்டா நாளைக்கு செய்ய வேண்டிய வேலைக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்ல வந்தேன். நீங்க சொன்னா சரியாத்தான் மாம்ஸ் இருக்கும். ஆமா, அங்க எல்லாம் சரியாத்தானே இருக்கு மாப்ள. சாயந்தரம் பரணி வீட்டுக்கு வந்ததுல இருந்து அவ முகமே சரியில்லை. மறுபடியும் இப்பதான் கொஞ்சம் தெளிவா இருக்கா போல. அங்க எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் பெருசா ஒண்ணும் இல்ல மாம்ஸ். உங்களுக்கே தெரியும் பரணி பற்றி. அவளுக்கு லீவு நாளா இருந்தா நான் அவ கூடவே இருக்கணும் தான் இருப்பா. நெடுவனை கூட என்கிட்ட அதிகமா ஒண்ட விட மாட்டா. நெடுவனை அம்மா தான் பாத்துக்குவாங்க. அம்மாவுக்கு அதனால ஒன்னும் கஷ்டம் இருந்ததுலதான். ஈத்தா தான் கொஞ்சம் துடுக்கா வெளிப்படையாவே கேப்பா. எப்ப பாரு பொண்டாட்டி கிட்ட ஒட்டிக்கிட்டே தான் இருப்பியான்னு. நேத்து ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் வாக்குவாதம் முத்தி போய் தான் இவங்க வந்து சேர்ந்தா. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா கீதாவுக்கு என்ன வந்துச்சான்? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மாம்ஸ். அவ என்னையதான் திட்டுவா. இவ்வளவு ஒன்னும் சொல்ல மாட்டா. நீ மட்டும் உன் பொண்டாட்டி பின்னாடியே சுத்துற, ஓ மாமா மட்டும் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறாருன்னு. அந்த பக்கம் நிசப்தம். சாரி மாமா, நான் உங்ககிட்ட இத பத்தி எல்லாம் கேட்க கூடாதுதான். இது கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய உங்க 2 பேர்த்துக்கு உண்டான பர்சனல் விஷயம். இருந்தாலும் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அது கீதாவை நீங்க நிஜமாலுமே பிடிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிங்களா மாமா? என்னடா கேள்வி இது? சச்சா, தப்பா எல்லாம் கேட்கல மாமா. எனக்காகவோ இல்ல பரணிக்காகவோ தான் நீங்க கீதாவை கல்யாணம் பண்ண சம்மதிச்சிங்களோன்னு. உங்களுக்காக நான் என் வாழ்க்கையை தொலைக்க முடியாதுடா. நான் மனப்பூர்வமா சம்மதிச்சுதான் கீதாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சேன். ஆனா அவகிட்ட பிடிக்காத 1-2 விஷயம் இருக்கு. அது அவகிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. அந்த நேரம் நான் அவகிட்ட நேரடியா வெளிப்படையா கோபத்தை காட்ட முடியாம விலகி வர வேண்டியதா ஆகிடுது. அவ்வளவுதான், மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல என்றவன் இன்று காலையில் அரசு பள்ளிக்கு சென்றதும் குழந்தைகளிடம் இவன் பேசியதற்கு இவள் கொடுத்த விளக்கங்கள் வார்த்தைகள் என்று நடந்த அத்தனையும் மாறன் கூற இங்கு அமரன் பல்லை கடித்தான். சாரி மாம்ஸ், எங்க அப்பா ஓவரா செல்லம் கொடுத்து அவளுக்கு கஷ்ட நஷ்டம் ஒண்ணுமே தெரியாம இப்படி வளர்த்து வச்சிருக்கிறாரு. நான் அவளுக்கு எடுத்து சொல்றேன். ஓய், அவ நான் கட்டிக்க போற பொண்ணு. அதனால அவளுக்கு எடுத்து சொல்ல புத்தி சொல்றதெல்லாம் இங்க ஒன்னும் இல்ல. நான் பாத்துக்கிறேன். இப்போதைக்கு நீ ஃப்ரீயா விட்டுட்டு போய் உன் பொண்டாட்டிய சமாதானப்படுத்த பாரு. ஹஹா, அதெல்லாம் எப்பவோ கரெக்ட் பண்ணிட்டேன் மாம்ஸ் என்று இழித்து வைக்க இவர்கள் வீடியோ காலில் பேசுவதை தூரத்தில் இருந்து பார்த்த பரணி வேகமாக வந்து போனை பிடுங்கி, நான் போய் உன் ஆளு கூட பேசு. எப்ப பாரு என் ஆள்கிட்டே பேசிட்டு, அதான் அவ எங்களை தொல்லை பண்றா. சிரித்து கொண்டே மாறன் வெளியே கிளம்ப பரணியும் அமரனும் சிறிது நேரம் பேசிவிட்டு வைக்கவும் சரியாக கீதா அந்த நேரம் உள்ளே வரவும் சரியாக இருந்தது. கீத்து நில்லு. சொல்றா, எங்க போயிட்டு வர? ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி பப் தான். இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷனுக்கு நீங்க பப்ல போய் கூத்தடிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு கீத்து? இப்ப எதுக்கு இந்த என்கொயரி? மாமா கிட்ட இப்பதான் கால் பண்ணி பேசினேன். என்னவா? காலையில நீ ஸ்கூலுக்கு வந்ததும் அங்க நீ நடந்துகிட்டதும் திரும்பி வரும்போது கார்ல நீ பேசினது எல்லாமே மாமா சொன்னாரு. அதுக்கு என்ன இப்போ? நீ உண்மையுமே மாமா மேல லவ் பண்றியா கீத்து? ஏன் இப்படி கேக்குற? அவசரமா தன் கடுகடு முகத்தை மாற்றிக்கொண்டு பதட்டமாக கண்கள் உருள வினாவினாள் கீதா. லவ் பண்றவங்களுக்கு பிடிச்ச எல்லாமே நமக்கு பிடிக்கலனாலும் ஏத்துக்கிறது தானே கீத்து லவ்ங்கிறது. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க லவ்னா? என்ன ஓவரா பேசுற? எனக்கு அந்த ஸ்மெல், அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்மெல்லு, சேவை செய்யறதெல்லாம் பிடிக்கலங்கிறத பிடிக்கலன்னு தானே சொல்ல முடியும். எனக்கு அரசியல்னா எவ்வளவு பிடிக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா நம்ம ஊர் தொழில் மாடு வச்சு பண்ணையம் பண்றதுதான். உங்க அண்ணி என்ன போய் மாடு மேயின்னு சொன்னா கூட நான் கண்டிப்பா முகம் சுளிக்காம அவளுக்காக செய்வேன். அவ இந்த வீட்டுல ஒரு பாத்திரம் கூட கழுவ மாட்டா. ஆனா நான் சாணி அள்ளி போடு, அப்பத்தான் நான் உன் கூட இருப்பேன்னு சொன்னா அத கூட செய்வா. அதுக்கு பேர் தான் கீத்து புரிதல், காதல், நேசம் எல்லாமே. நானும் அவருக்கு ஏத்த மாதிரி என்ன மாத்திக்க தாண்டா முயற்சி பண்றேன். ஆனா என்னால இந்த மாதிரி எல்லாம் லோ கிளாஸ் பீப்புளோட ஒண்டவே முடியல. மாமா முகத்துல இன்னைக்கு ஒரு சோர்வை பார்த்தேன்.
உன்னை விட்டு கொடுத்து பேசவும் முடியாம அதே சமயத்துல நீ பண்ற விஷயத்த சகிச்சுக்கவும் முடியாம கஷ்டப்பட்டாரு. இங்க பாரு கீத்து, நீ மாமாவை லவ் பண்ற, உயிருக்கு உயிரா இருக்கன்னு தான் நான் உனக்காக மாமா கிட்ட பேசி உங்க கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். எப்ப நீ மாமாவுக்கு சரியான ஆள் இல்லைன்னு நான் நினைக்கிறேனோ அப்பவே இந்த மேரேஜ கால் ஆஃப் பண்ணிடுவேன். நினைவுல வச்சுக்கோ, எனக்கு ஏன் மாறன் மாமாவோட சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம் என்றவன் அங்கிருந்து செல்ல இவளோ பேய் அடித்தது போல அங்கேயே நின்று விட்டாள். அத்தியாயம் 5. ஹலோ, எத்தனை முறை கால் பண்றேன், ஏன் கால் எடுக்கிறத விட அங்க என்ன உனக்கு கலட்டுற வேலை? மேடம் ரொம்ப கோவமா இருக்கீங்க போல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்போ நிறைய இருக்கும் போலவே. ஏன் ஏதாச்சும் இருந்தாதான் உனக்கு நான் கால் பண்ணணுமா? நீயும் டென்ஷன் பண்ணாத, வைக்கிறேன். ஏய் இருடி, ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ, ஐ ஹாவ் டு அட்டெண்ட் a personal call. I'll return shortly என்ற சுகுமாரன் அத்தனை பெரிய டீம் மீட்டிங்கில் தன் டீம் ப்ராஜெக்ட் விவரித்துக் கொண்டிருந்தவன் கீதாவின் கார பேச்சில் அவசரமாக வெளியே ஓடினான். ஆம், சுகுமாரனும் கீதாவும் ஒரே வயது, ஒன்றாகவே படித்து விளையாடியவர்கள், நல்ல நண்பர்கள் கூட. சுகுமாரனை விட்டு இம்மி அளவும் கீதா பிரிந்ததில்லை. அதற்கு பெரிய முக்கிய காரணம் இருவருக்குமே ஒரே மாதிரியான எண்ணங்கள், பழக்கங்கள் என்று பகட்டாக சுற்றுவார்கள். அமெரிக்காவில் வேலை கிடைத்து செல்கிறேன் என்று சுகுமாரன் கேட்டதற்கு முறுக்கி கொண்டு ஒரு வாரம் பேசவே இல்லை. கையில் காலில் விழுந்து வெட்கம் அனைத்தையும் மறந்து அவள் காலையே பிடித்து கொண்டு ஒரு வாரம் சுற்றியது அவளை சம்மதிக்க வைத்துத்தான் அமெரிக்கா ஓடி வந்தது என்று அது ஒரு பெரிய கதை. கீதா தன்னுடைய கோபம், கஷ்டம், சிரிப்பு, அழுகை என்று தன்னுடைய அத்தனை உணர்ச்சிகளையும் வெளிப்படையாக எந்தவித தங்கு தடையும் இன்றி காட்டக்கூடிய ஒருவன் சுகுமாரன் மட்டுமே. அவனுக்கும் அப்படித்தான். இருவரும் நாள் முழுவதும் பேசிக் கொள்வார்கள். அப்படி என்னத்தான் பேசுவார்கள் என்பது அவர்களுக்கே வெளிச்சம். புரிதலுடன் கூடிய நட்பு மட்டுமே. கீதாவிடம் காலையிலேயே சுகுமாரன், இன்று அவசரமாக ஒரு டீம் ப்ராஜெக்ட் இருப்பதால் நான் அதை அட்டன் செய்துவிட்டு பிறகு வந்து உன்னிடம் பேசுகிறேன் என்று கூறியிருக்க, இவளோ மாறனும் அமரனும் படுத்திய பாட்டில் மூளையெல்லாம் சூடாக அவளின் சூட்டை தணிக்கும் ஒரே சிறப்புஞ்சி அவன் மட்டுமே. அம்மு பேசுடா. சாரி, கோவமா பேசிட்டேன். சாரியா? அதுவும் அதிசயம்தான். அவள் வாயிலிருந்து சாரி, தேங்க்ஸ் என்ற வார்த்தை எல்லாம் அவளின் திமிரு பிடித்த கிரீடத்தை விட்டு இறங்கி ஒரு நாளும் வராது. அவள் அப்படி பேசுகிறாள் என்றால் அது ஒருவனே, அதுவும் சுகுமாரனே. ஏய், அடி வாங்க போற. சாரி எல்லாம் சொல்லிக்கிட்டு என்ன ஆச்சு? ரொம்ப ரொம்ப டல்லா இருக்க மாதிரி இருக்கா என் குட்டி கீத்து? எல்லாம் எங்க அண்ணனும் உன் அண்ணனாலையும் தான். உங்க அண்ணன் என்றதுமே ஒரு நொடி சுகுமாரன் முகம் இறுகியது. ஹலோ ஹலோ சுகுமார், லைன்ல இருக்கியா? இருக்கேன்டி. இன்னைக்கு காலையில இருந்து நிறைய தடவை போன் பண்ணிட்டு இருந்தேன், நீ எடுக்கலங்கவும் கோபத்துல ஏதோ கத்திட்டேன். முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொன்னதே ஞாபகம் இல்லடா. நீ போய் வேணா மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வா. உன் குரலை கேட்டதுமே என் கோபம் எல்லாம் காணா போயிடுச்சு. நான் வெயிட் பண்றேன் உனக்காக. இல்ல ஆல்பர்ட், சுகுமாரன் டீம் ஆல்பர்ட் கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். நீ சொல்லு, என்னாச்சு என்றவன் அவளுடன் பேசிக்கொண்டே தான் தங்கி இருக்கும் அறை வந்து சேர்ந்தான். இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் போனேன்டா என்றவள் காலை முழித்தது, பள்ளி விளக்கியது, இப்பொழுது உட்கார்ந்து இருப்பது வரை அனைத்தும் சொல்ல இவனும் சலிக்காது கொட்டிக்கொண்டே இருந்தான். அவன் அப்படின்னு உனக்கு தெரியாதாடி? அண்ணா கூட நீ ஏன் போன? நீயும் உங்க அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணாதடா. அப்புறம் 2 பேரும் ஒரே கட்சியில இருக்கோம், 2 பேரையும் ஒன்னாத்தான் இன்வைட் பண்ணிருக்காங்க. அப்புறம் அவர் கூட போகாம எப்படி தனியா போறது? அது போக 2 பேருக்கும் நிச்சயமானது ஊருக்கே தெரியும். வேற வேற கார்ல தனித்தனியா ஒரே இடத்துக்கு வந்தா எல்லாரும் என்னடா பேசுவாங்க எங்களை? என்ன உடனே உம்முன்னு ஆகிட்ட? உங்க அண்ணனை குறை சொல்லவும் உனக்கும் கோபம் வருதோ? நான் உன்னை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன, அவனோட சேர்ந்து உன்னால ஒரு 4 மணி நேரம் கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியல? லைஃப் லாங் எப்படி இருப்ப? இந்த கல்யாணத்தை யோசிச்சுதான் நீ ஓகே சொன்னியா? அது என்னடா எல்லாரும் அங்கேயே சுத்தி வரீங்க? எனக்கு பிடிச்சதாண்டா ஓகே சொன்னேன். ஆனா லோக்கல் பீப்புளோட அவன் பேசுற விதம், அவர் பண்ற வேலைன்னு எனக்கு பிடிக்க மாட்டேங்குது.
மத்தபடி உங்க அண்ணன் மாதிரி ஒரு மேன்லியான ஆளை நான் பார்த்ததே இல்லை தெரியுமா? நாங்கெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியலையா? என்னடா சொன்ன? ஒண்ணு இல்லடி, இது வாழ்க்கை பிரச்சனை. அழகு, அறிவு, பணம், சம்பாத்தியம், பதிவு, பதவி இது மட்டும் யோசிக்காத. உன்னை நல்லா புரிஞ்ச ஒருத்தன் கிட்ட உன் வாழ்க்கைய ஒப்படைச்சாதான் 2 பேருக்கும் அது நல்லது. நானே குழம்பி போய் தான் உனக்கு கால் பண்ணா நீ இன்னும் கொஞ்சம் என்ன குழப்பறியடா. ஏற்கனவே கார்ல வரும்போது உங்க அண்ணன் நடந்துகிட்ட விதம், பேசின விதத்துல எனக்கும் அவருக்கும் எங்க ஒத்து போகாதுங்கிற ஒரு பயம் வந்துருச்சு. இதுல அமரன் வேற வீட்டுல தாம் தூம்னு குதிக்கிறான். மாமா நல்லா இருக்கணும் தான் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணேன். அவர் மனசு வருத்தப்படுற மாதிரி நீ நடந்துகிட்டீன்னா நான் கல்யாணத்தை நிப்பாட்டிடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு அவன் பேசுறான். 2 பேருக்கும் நடுப்புற மாட்டிட்டு எரிச்சலா இருக்குன்னு உனக்கு கால் பண்ணா நீயும் உன்னை புரிஞ்சுக்கிட்டானா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கங்கிற. என்ன நல்லா புரிஞ்சுக்க யாருதாண்டா இருக்கா? தலையில் அடித்து கொண்டான் சுகுமாரன். இதற்கு மேல் வெளிப்படையாக இவளிடம் எப்படி சொல்ல? சுகுமாரனை விட கீதா சில மாதங்கள் மட்டுமே இளையவள். அதனாலேயே இருவரும் ஒன்றாகவே பள்ளியில் சேர்க்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு ஒன்றாகவே வளர்ந்தார்கள். இருவருக்கும் எண்ணங்கள் ஒத்துப்போக இருவரும் ஒரே படிப்பை எடுத்து ஒன்றாக படிக்கவும் செய்தார்கள். அமரனுக்கு விவரம் தெரிய ஆரம்பித்ததிலிருந்து மாமாவை தான் என் தங்கைக்கு மணமுடிப்பேன் என்று பிடிவாதமாக கூறிக்கொண்டே அமரன் இருக்க அந்த தாக்கம் இரு குடும்பத்திலும் இருந்தது. ஏன் கீதாவிற்கு கூட மாமாவைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று மனதில் நினைத்து கொண்டாள். அதனால் தான் படிப்பு என்ன வேண்டுமானாலும் சுகுமாரனோடு எடுக்க கடைசியாக அரசியலில் வந்து குதித்ததின் காரணமும் கூட மாமாவை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம்தான். சுகுமாரனை அவள் எப்பொழுதுமே நல்ல நண்பனாக மட்டுமே பார்த்தாள். ஆனால் தன்னுடன் ஒளிவு மறைவு இல்லாமல் ஒட்டி கொண்டே திரியும் கீதாவை 10 பருவத்திலிருந்து சுகுமாரன் கண்கள் வேறு விதமாக தொடர ஆரம்பித்தது. எதிரெதிர் துருவங்கள் தான் ஒன்றை ஒன்று ஈர்க்குமா என்ன? ஒத்த வகை பிடித்தங்கள் கொண்ட கீதாவை சுகுமாருக்கு பிடிக்கத்தான் செய்தது. மாரணி மாமா என்று ஒதுக்கி வைக்கும் கீதா சுகுமாரனுடன் கைகோர்த்து கொண்டு திரிவாள். ஆண் பெண் என்று தங்கள் பாலினத்தையே மறந்து ஒருவருக்கொருவர் அத்தனையும் பகிர்ந்து கொள்வார்கள். அன்றொரு நாள், என்ன கீதா முகம் சோர்வா இருக்கு? ஒண்ணும் இல்ல மாமா, உடம்பு சரியில்லை. சுகுமார் வீட்டுல இருக்கானா? உன்கிட்ட சொல்லாம அவன் எங்க போயிருக்கான்? ரூம்ல தான் இருக்கான், போய் பாரு என்ற மணிமாறன் தன் வேலைக்கு கிளம்ப, டேய் வாடி, என்ன சொல்லாம கொள்ளாம வந்திருக்க? பீரியட்ஸ்டா, செம்ம வயிறு வலி, நீ கொஞ்சம் என்ன தேய்ச்சு அமுக்கி விடுறியா என்றவள் சட்டமாக போய் அவன் படுக்கையில் படுத்துக்கொண்டு தன் மேல் சட்டையை வயிறு வரை தூக்க ஓடி சென்று சேவகம் செய்தான் சுகுமாரன். இப்படி அவளுடைய அத்தனை விஷயமும் தன்னிடமே பகிர்ந்து கொள்கிறாள். சரி, வீட்டில் தான் இவளுக்கும் மாறன் அண்ணனுக்கும் திருமணம் என்று பேசி முடித்திருப்பார்கள் போல. இவளுக்கு தன்மேல் தான் விருப்பம் இருக்கும் என்ற நம்பிக்கையில் ஒரு நாள் காதல் சொல்ல துணிந்தவன் அவளின் பதிலில் ஆடி போய் நின்றான். என்னடி, காலேஜ் விட்டு வந்ததுல இருந்து இவ்ளோ கோபமா இருக்க? நம்ம கிளாஸ் பிரசாந்த் இருக்கான்ல? ஆமா, நம்ம டிபார்ட்மெண்ட் சாக்லேட் பாய். மூஞ்சி. சரி சரி, கோவப்படாத, மேல விஷயத்த சொல்லு. நீ ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொன்ன கேப்ல அவன் பாட்டுக்கு வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்றான்டா. ஒரு நிமிடம் கைமுட்டிகள் இறுகியது சுகுமாரனுக்கு. ஏனென்றால் சுகுமாரன் சாதாரண பொசசிவ் அல்ல, சைக்கோ பொசசிவ். மற்றவர் மேல் பட்ட காட்சி கூட என்னவன் மேல் படக்கூடாது என்னும் அளவிற்கு. அதுக்கு நீ என்ன சொன்ன? என்ன சொல்லுவேன்? அவன் கொடுத்த கிரீட்டிங் கார்டையும் ரோஸையும் சுக்கு நூறா கிழிச்சு அவன் மூஞ்சிலே விட்டு எரிஞ்சு திட்டி விட்டுட்டேன். ஃப்ரெண்டுனா அவனுங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கானுங்க? ஃப்ரெண்டா ஒரு பொண்ணு கூட பழக தெரியாதவனுக்கு லவ் ஒரு கேடு. சை, சூப்பர் டி, அதான் அசத்திட்டியே, இன்னும் என்ன கோவம்? அவன் மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசி அனுப்பிட்டேன். இனிமே என் பக்கத்துல கூட வரமாட்டான் தான். ஆனா என்னால இன்னும் அவன் பண்ண துரோகத்தை ஏத்துக்க முடியலடா. அது எப்படி? ஃப்ரெண்டுன்னு ஒரு பொண்ணு கிட்ட பழகிட்டு அந்த புள்ளைகிட்டே வந்து லவ் பண்றேன்னு சொல்றான். அப்ப அவன் ஃப்ரெண்டா இவ்வளவு நாள் என்ன பார்த்தாங்கிறதெல்லாம் பொய் தானேடா. சுகுமாருக்கு கண்ணெல்லாம் இருட்டி கொண்டு வந்தது. ஐயோ, அடுத்து நான் சொன்னால் நமக்கும் இதே போல் வசவு விழுமோ? இருக்காது. அவளுக்கு நான் எந்த அளவுக்கு முக்கியம்னு சொல்லியா தெரியணும். சரி விடுடி, ஃப்ரெண்டா பழகின பொண்ணு கிட்ட தானே லவ் ப்ரப்போஸ் பண்ண முடியும். தெரிஞ்ச பொண்ணுன்னு சொல்லி இருப்பான். நீ தான் சரியான பதிலடி கொடுத்துட்டல. ஆமா ஆமா, ஓவரா முறைச்சான். நான் மாற மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோடான்னு சொல்லி அனுப்பிட்டேன்.
ஒரு நிமிடம் பூமியே தன்னை கீழே தள்ளுவது போல் தலைக்கு மேல் பூச்சி பறந்தது போல் சுகுமாரனுக்கு. முயன்று தன்னை சரி செய்து கொண்டவன், ஹே லூசு, எதுல காமெடி பண்றதுன்னு இல்லையா? அவன் உன்னை பயம் காட்டினா அதுக்குன்னு மாறன் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சும்மா சொல்லுவியா? டேய் எருமை, அவனெல்லாம் எனக்கு ஒரு ஆளாடா. அவன் பயமுறுத்துனாங்கிறதுக்காக இவ்வளோ பெரிய பொய்யெல்லாமா சொல்லுவாங்க? நான் உண்மையுமே மாறன் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். எங்க அப்பாவோட வற்புறுத்தல்லையோ பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுத்தேன்னு நினைச்சா நான் அரசியலுக்கு போகணும், மாமா கூடவே இருக்கணும், என்னோட ஆசைக்காக தான் இந்த படிப்பு எடுத்தேன் என்று கூறியதும் சுகுமாரனுக்கு அழுகையே வந்துவிட்டது. பின்னே அவனுக்கு கம்ப்யூட்டர் டெக்னாலஜி என்றால் மிகுந்த ஆர்வம். ஆனால் இவள் பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுக்கிறாள் என்பதற்காக அவனும் எடுத்து வராத படிப்பை வா என்று முட்டி மஞ்சாடி 3 வருடம் படாத பாடுபட்டு படித்து கொண்டிருப்பவனுக்கு இது அத்தனையும் அவள் தந்தைக்கு பயந்து செய்யவில்லை, தன் அண்ணனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் செய்திருக்கிறாள் என்று புரியவும் ஆற்றாமையில் அழுகை வெடித்தது. அன்றிலிருந்து சிறுக சிறுக அவளை விட்டு விலக ஆரம்பித்தான். ஆனால் அதற்கும் அவள் அழுது புரைந்து காய்ச்சலில் கண்டு தன்னுடனே நிறுத்தி கொண்டவனுக்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை. அவள் மனதில் இப்பொழுது சுகுமாரன் நண்பன் மட்டுமே. ஆனால் இவனுக்கு நட்பு மட்டும்தான் இருக்குமா என்றால் கேள்விக்குறிதான். சமீபத்தில் தன் அண்ணனுடன் இவளுக்கு நிச்சயதார்த்தமும் நடக்க அதற்கு மேல் அங்கு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க முடியாமல் குத்தி கிழிக்கும் மனதை அடக்க வழியும் தெரியாமல் தான் அமெரிக்கா புறப்பட்டு வந்தது. அத்தியாயம் 6. அந்த காலை பொழுதை சூரியன் ஆக்கிரமிக்க அதன் வெப்பம் தாங்காது பறவைகள் நீர்நிலையில் தேடி ஓடுவது போல் மக்கள் தங்கள் அன்றாட பணிக்கு அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருந்தார்கள். வெள்ளை வேட்டி சட்டையில் மணிக்கட்டை அலங்கரிக்கும் செம்பு காப்பு, இடது கையில் ஸ்மார்ட் வாட்ச், கழுத்தை ஒட்டிய குட்டி தங்கச்சை, மோதிர விரலில் தற்போது நடந்த நிச்சயத்தில் கீதா அணிவித்திருந்த வைர மோதிரம். அடங்காத தன் சிகையை கோதிக்கொண்டே குதித்து குதித்து மாடிப்படியில் நடந்து வரும் 6 அடி மகனை பெற்றோர்கள் கண் ரசிக்காமல் இல்லை. மணியா, சாப்பிட்டு கிளம்பு வா. இதோ வரேம்மா. தம்பி, இன்னும் கல்யாணத்துக்கு 1 மாசம் தானேப்பா இருக்கு, ஜவுளிலாம் எடுக்கணும், ஒரு நாள் வந்தீன்னா எடுத்துட்டு வந்துடுவோம். மா வந்து என்னத்தம்மா எடுக்க போறேன், உங்களுக்கு தெரியாதா? கீதா கூட போய் எனக்கு வேணுங்கிறத எடுத்துட்டு வந்துடுங்க. அது இல்ல தம்பி, இப்போத்த பிள்ளைங்களுக்கு என்னவோ ஆசை இருக்குது, கல்யாணத்துக்கு முன்னாடி போட்டோ பிடிக்கணும், மருதாணியில பேரு எழுதணும்னு. பாப்பா கல்யாணத்துல வச்சோமே, அதுக்கு ஏத்தாப்புல உடுப்பு எடுக்க நீ கூட இருந்தா தானே சரியா வரும். எனக்கு அந்த மாதிரி எந்த ஆசையும் இல்லம்மா, சீர்திருத்த கல்யாணம் பண்ணலாம்னு தான் இருந்தேன். ஆனா இந்த கீதா தான் இப்படி எல்லாம் வைக்கணும்னு எதிர்பார்த்ததுனால அவளோட விருப்பத்துக்கு தான் எல்லாமே நடக்குது. நீங்க எதுவா இருந்தாலும் அவகிட்ட கேட்டுக்கோங்க. அது போக நீங்க பார்த்து செஞ்சா அது போதாதா? சரியான நேரத்துக்கு வந்து நின்னு தாலி கட்டிடுறேன். என்னையா இப்படி சொல்லிட்ட? உனக்கு கீதாவை கட்டிக்க விருப்பம்? மகனின் ஒட்டாத பதிலில் கல்யாண பூரிப்பே இல்லாத முகத்திலும் தாயாக கற்பகத்திற்கு சிறு பதட்டம் தான். விருப்பம் இருக்கா இல்லையான்னு எப்பமா கேக்குறீங்க? நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறமா. எனக்குன்னு இதுல பெருசா விருப்பத்துக்கு எல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க பார்த்து எதுனாலும் செய்யுங்க என்ற மணிமாறன் சாப்பிட்டு முடித்து விட்டு தன்னுடைய தட்டை எடுத்துக்கொண்டு அதை கழுவியும் வைத்துவிட்டு அன்னை தந்தையிடம் சொல்லி வெளியே கிளம்பி விட்டான். என்னங்க இவன் இப்படி பேசிட்டு போறான்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, எல்லா ஆம்பளை பிள்ளைக்கும் இருக்கிற ஒரு நடுக்கம் தான். இவ்வளவு நாளா அடங்காத காலையா சுத்தி திரிஞ்சோம், இப்ப கடிவாளம் கட்டி அந்த கயிற்றையும் ஒருத்தி கையில குடுக்க போறாங்கன்னு எல்லா பையனும் இப்படித்தான் முறுக்கிட்டு திரிவானுங்க. கல்யாணம் ஆனா சரியா போயிடும், நீ உக்காந்து சாப்பிடு. கணவன் சொல்லே மந்திரம் என்று நினைக்கும் மனைவிக்கு மகனின் வார்த்தையில் வலி ஒளிந்திருப்பதை தாயாக உணர மறந்து விட்டாள். சார், கட்சி ஆபீஸ் தானே? இல்ல, அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் போங்க. ஓகே சார். காலையில் கிளம்பும் பொழுது முடிவெடுத்ததுதான். மீண்டும் மீண்டும் பார்க்க தோன்றும் அந்த பச்சிளம் குழந்தைகளை பற்றி விசாரிக்க வேண்டும் என்றும், அதே போல் அங்கு இருக்கும் பிள்ளைகளுக்கு தன்னால் முடிந்த ஏதேனும் செய்து விட்டு வர வேண்டும் என்றுதான் நேற்றே முடிவெடுத்து வைத்திருந்தான். சைரன் சத்தத்தை ஆஃப் பண்ணு. ஓகே சார். சத்தமில்லாமல் கவுன்சிலரின் வண்டி அந்த அரசு பள்ளி முன்னே நின்றது. பிரேயர் முடிந்து வகுப்புகள் தொடங்கிய நிலை.
இந்த நேரம்தான் செல்ல வேண்டும் என்று யோசித்துதான் வந்தான். சார் வாங்க வாங்க. என்ன சார் சர்ப்ரைஸ் விசிட்? சத்யபாமா வாயெல்லாம் பல்லாக மணிமாறனை அழைக்க ஓடி வந்தாள். சும்மா தான், ஏன் வரக்கூடாதா? ஐயோ சார், உங்களுக்கு இல்லாத உரிமையா? வாங்க வாங்க. ஆமா, அன்னைக்கு ஃபங்க்ஷன்லயே கேட்கணும்னு நினைச்சேன். எங்க இந்த ஸ்கூல் ஹெச்எம் காணோம்? அவங்க 1 month மெடிக்கல் லீவ்ல இருக்காங்க சார். அது வரைக்கும் நான் தான் ஸ்கூலை பார்த்துக்கிறேன். ஹோ, ஏன் சார் அன்னைக்கு உங்களை கவனிச்சுக்கிட்டதுல எதுவும் குறைபாடு இருந்ததா? நான் வந்தது சீஃப் கெஸ்டா ஃபங்க்ஷனுக்கு. அதுல என்ன குறை இருக்க போகுது என்றவன் பேசிக்கொண்டு ஒவ்வொரு இடமாக சுற்றி வர ஆரம்பித்தான். தலைமை ஆசிரியர் அறைக்குள் நுழைந்தவன், அந்த பள்ளியில் மொத்தம் எத்தனை மாணவர்கள், எத்தனை ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், அவர்களை கவனித்துக் கொள்ள ஆயமாக்கள், சத்துணவு கூடத்தில் எத்தனை பேர் என்று அத்தனையும் பார்த்து கொண்டு நின்றான். சார் உட்காந்து பாருங்களேன், நான் வந்திருக்கிறது இன்ஃபெக்ஷனுக்கு என்றவன் தோரணியில் சற்று நடுங்கித்தான் போனாள். தோராயமாக 600 மாணவர்கள் கொண்ட பள்ளியில் எப்படி 20 ஆசிரியர்கள் பத்தும்? அது போக 30 ஆசிரியர்கள் சொல்லித்தானே கவர்மெண்ட்ல இருந்து இதனால் வரை இந்த ஸ்கூலுக்கு சம்பளம் வந்துட்டு இருக்கு. அது வந்து சார் ஹெச்எம் கிட்ட தான் சார் அந்த விவரம் எல்லாம் கேட்கணும். அப்ப ஏஹெச்எம் நீங்க சும்மா சுத்திட்டு இருக்கீங்களா? அப்புறம் எதுக்கு உங்களுக்கு அந்த போஸ்ட்? அந்த வழியாக சென்ற ஒரு 12ஆம் வகுப்பு மாணவனை அழைத்த மணிமாறன், குட் மார்னிங் சார். குட் மார்னிங் பா. உங்க ஸ்கூல்ல ரொம்ப சின்சியர் கிளவர் மிஸ் இருந்தா கூட்டிட்டு வரியா? ஓகே சார் என்று ஓடிய மாணவன் கையோடு அழைத்து வந்தது பவளக்கொடியை. ஒன்றுமே சொல்லாமல் மாணவனை அழைத்து வந்திருக்க முழித்து கொண்டு நின்றாள் அவள். இவனுக்கோ கடவுள் பார்த்த தாசன் போல அசையாது உறைந்து நின்றான். சார், இவங்க தான் எங்க மிஸ் பவளக்கொடி. என் தம்பி கிளாஸ் மிஸ். நல்லா சொல்லி கொடுப்பாங்கன்னு சொல்லுவான். இங்க யார் கிளாஸுக்கு மிஸ் வரலைனாலும் இவங்கள தான் அனுப்புவாங்க. மிஸ் எங்க கிளாஸ்க்கு வந்தா ஏதாச்சும் ஆக்டிவிட்டி கொடுத்து போர் அடிக்காம பாத்துக்குவாங்க. எங்க யாரையும் திட்டவே மாட்டாங்க. எத்தனை முறை சந்தேகம் கேட்டாலும் பொறுமையா சொல்லி கொடுப்பாங்கன்னு என் தம்பி சொல்லுவான். அந்த பையன் அடுக்கி கொண்டே போக காரணமே இன்றி கர்வமாக மீசையை முறுக்கி பவளக்கொடியை பற்றி கேட்டுக்கொண்டு நின்றான். டேய், பாடத்துல கேள்வி கேட்டா இப்படி ஒப்பிச்சிருக்கியாடா? இதெல்லாம் சரியா பண்ணு. மண்டையில ஏறினா சொல்ல மாட்டோமா என்ற மாணவன் சத்யபாமாவை முறைத்து கொண்டே சென்று விட்டான். பின்னே அவங்களிடம் வைத்துக் கொள்ள முடியுமா? அப்படி வைத்துக் கொண்டாலும் பள்ளி முடிந்து ஒழுங்காக வீடு போய் தான் சேர முடியுமா என்பதையெல்லாம் அறிந்துதான் அடக்கி வாசிக்கிறாள் பாமா. கூப்பிட்டீங்கன்னு சொன்னாங்க. சொல்லுங்க மிஸ். கூப்பிட்டு விட்டது நானு. சொல்லுங்க சார். கிளாஸ் இருக்கா? ஆமா சார், 4th இங்கிலீஷ் கிளாஸ். உனக்கே இங்கிலீஷ் நான் தான் சொல்லி கொடுப்பேன், நீ இங்கிலீஷ் எடுக்கிறியா? சுற்றி இருந்தவர்களின் அதிர்ந்த பார்வையில் தன்னை சரி செய்து கொண்ட மணிமாறன், சாரி, எனக்கு ஸ்கூல் பற்றி சின்ன டீடைல்ஸ் வேணும். அதுக்கு உங்க ஹெல்ப் வேணும். முடியுமா? என்ன சார் நீங்க அவகிட்ட முடியுமான்னு கேட்டுட்டு செய்யினா செய்ய போறா? ஏய் பவளம். சத்யபாமா மேடம், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். அவங்களும் உங்களை மாதிரி இந்த ஸ்கூல் மிஸ் தான். ஸோ ட்ரீட் ஹர் ரெஸ்பெக்ட்லி. ஐயோ சார், நீங்க தப்பா நினைக்காதீங்க. இல்ல அவங்க எனக்கு தங்கச்சி மாதிரி. அதான் உங்க பாசமலர் படம்லாம் ஸ்கூலுக்கு வெளியில. இவர்கள் மாற்றி மாற்றி பேசிக்கொண்டிருக்க கடுப்பான பவளக்கொடி, எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நான் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் ஒர்க் கொடுத்துட்டு வந்து நீங்க கேட்கிற டீட்டெயில்ஸ் தரேன். ஸ்கூல் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் என்றவளுக்கு மௌனமாக மண்டையை ஆட்டினான். கூடவே கற்றை மீசைக்கடியில் ஒரு குறுநகை. அதுவரை சத்யபாமா கொடுத்த ஆவணங்களை சரிபார்த்து தன் ஏட்டில் குறித்து வைத்துக் கொண்டான். உதவியாளனையும் முன்னெச்சரிக்கையாக அனுப்பி வைத்து விட்டான். பவளக்கொடியுடன் இனிக்க பேசும் தருணத்திற்காக காத்திருக்கிறான். கை கடிகாரத்தை திருப்பி பார்த்து கொண்டவன் கூடவே தன் கைபேசியில் இருக்கும் முன் கேமராவை எடுத்து முகத்தை பார்க்கவும் தலையை கோதவும் தண்ணி கொப்பளித்து குடித்து கையில் சுவாச காற்றை ஊதி சரிபார்க்கவும் என்று அவன் பண்ணிய அட்டகாசம் அவனுக்கே அடுக்காது. ஐயா, அவளை என்ன கிஸ் அடிக்கவா போற? இப்படி அலும்பு பண்ற? டேய், என்ன பேசுற? அவ அடுத்தவன் பொண்டாட்டி. அது போக எனக்கும் கல்யாணம் ஆக போகுது. அடையப்பா, உனக்கு அதெல்லாம் நினைவுல இருக்கா? இருந்தா சரிதான், மூடிட்டு போடா. தன் மனசாட்சியுடன் வாக்குவாதம் செய்து கொண்டிருக்க, எக்ஸ்கியூஸ் மீ சார்
என்ற கீச்சு குரலில் சர்வமும் நடுங்க திரும்பி பார்த்தான் மணிமாறன். தலைமை ஆசிரியர் அறை, தனிமை, கூடவே மனம் முழுவதும் அவன் பவளக்கொடி. வேக வேக மூச்சுக்கள் வாங்கியவனுக்கு கையெல்லாம் வெறுத்து சிலிர்த்து அடங்க ஆரம்பித்தது. உள்ள வாங்க மிஸ். எஸ் சார், சொல்லுங்க. அது எப்படி இருக்க கொடி? அவனையே அசராது பார்த்து கொண்டிருந்தவள் கண்களில் வந்து போனது என்னவோ. நான் நல்லா இருக்கேன் சார். மணி எப்படி இருக்கான்? எத்தனை பிள்ளைங்க? ஊருக்கு எப்போ வந்தீங்க? ஏன் ஞாபகமே இல்லையா கொடி? அவனும் என்கிட்ட ஒரு வார்த்தை இன்னும் பேசல. உங்களை நான் எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? மணிமாறன் நிற்காமல் பேசிக்கொண்டே போக நடந்த கசப்பான எதையும் நினைக்க மனமில்லாதவள் கையை நீட்டி அவனை தடுத்தாள். கவுன்சிலர் சார், ஸ்கூல் டீடைல்ஸ் கேட்கத்தானே கூப்பிட்டீங்க, அப்போ அதை மட்டும் கேளுங்க என்றவள் கத்தரித்த பேச்சில் இவன்தான் புரியாது முழித்தான். மறுபேச்சு பேசாது தலையசைத்தவனுக்கு மனம் படபடக்க ஆரம்பித்தது. ஐயோ, ஏன் இப்படி ஆகிட்டா? அவன் நல்லா பாத்துக்கிறான் தானே, ரொம்ப கஷ்டப்படுவா போலையே, நம்ம கிட்ட ஒன்னும் சொல்லவே மாட்டேங்கிறா என்று ஏதேதோ யோசித்தவன் அவள் கையில் ஒரு நோட் பேனாய கொடுத்து, இந்த ஸ்கூல்ல எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு உட்கார்றதுக்கு நல்ல பெஞ்ச் வசதி இருக்கா, காலையில சாப்பாடு மத்தியான சாப்பாடு கவர்மெண்ட் போடுது, அதுல ஏதாவது குறை இருக்கா, எத்தனை டீச்சர்ஸ் இருக்காங்க, டீச்சர்ஸ் ஒர்க்ல ஏதாவது குறை இருக்கா, குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்கான ஆயம்மா கரெக்டா இருக்காங்களா, முக்கியமா ஸ்கூலுக்கு வாட்ச்மேன்ல இருந்து பாதுகாப்பு இருக்கா, இந்த ஸ்கூல்ல நல்லபடியா இன்னும் முன்னேற்றத்துக்கு என்ன தேவை, எல்லாமே பக்காவா தெளிவா எழுதி கொடுங்க அந்த சீட்ல உட்காந்து என்றவன் அவளை வேலை வாங்கிவிட்டு அவசரமாக தலைமை ஆசிரியர் டிராயரில் இருந்து ஆசிரியர்கள் பற்றிய டீடைல்ஸ் அடங்கிய கோப்பை எடுத்தவன் பவளக்கொடியின் தற்போது வீட்டு முகவரி மற்றும் கைபேசி எண் என்ற அனைத்தையும் தன் கையில் பதிந்து கொண்டான். வாடி வா, ஸ்கூல்ல இருந்தா ஸ்ட்ரிக்ட் மிஸ் மாதிரி உருன்னு பேசுறியா? இன்னைக்கு சாயந்தரமே உன் வீட்டுக்கு வந்து நிக்கிறேன், அப்போ எப்படி பேசுறேன்னு பாக்குறேன். என்ன மக்களே, அத்தியாயங்கள் கேட்டாச்சா? இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வாரம் வரும். வாரத்துக்கு 2 முறை அத்தியாயங்கள் பதிவிடப்படும். தொடர்ச்சியாக கேட்பதற்கு நம்ம கிவி நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுக்கோங்க. இந்த அத்தியாயங்கள் எப்படி இருந்தது, என் குரலை பற்றியும் கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லிடுங்க. அப்புறம் HYPE ஹைப்பை மறக்காமல் கொடுத்து என்னை என்கரேஜ் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.